என்று கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. தேனிலும் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம், தொல்லையில் நொல்ல துணையாரம் நேசரிட நீ அன்பாக சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பா. ஆசை கொள் என் மனமே. தேனிலும் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனமே. தேனிலும் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாம, அதை பிடித்து கொண்டால் நாம் பொன்னகர் வாழ்வில் புகுவாயன் மனமே. தேனிலும் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியை வருவான் தினமும் என் மனமே. தேனிலும் மகிழும் இயேசுவின் நாமம் மதுரமாமே. துன்பத்தில் இன்பம், தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிட நீயும் அன்பாக இருந்தால் அனைத்துன்னை காப்பா. ஆசை கொள் என் மனமே. தேனிலும் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாலையும் யாவும் பாயமாய் நீங்கிவிட என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. தேனிலும் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினை தனினே நேசகமாக கஷ்டத்தை உத்தரித்தே பாவ கசடினை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மனமே. தேனிலும் மகிழும் இயேசுவின் பிரச்சனை. சிலருக்கு புருஷன் ஒரு பாரமா இருக்கலாம், எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுறாரு. இப்படி பல நிலைகளிலே பாரங்களை நாம் சந்திக்கிறோம் உலக வாழ்க்கையில. நான் சொன்ன நிறைய பாரத்தை குறித்து சொன்னேன், ஆனா சொல்லாத ஒரு பாரத்தை இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அப்போ எப்பேற்பட்ட பாரங்களாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த பாரம் அந்த பாரம் அப்படிலாம் சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எந்த பாரமா இருந்தாலும் நீ என்னிடத்தில் வந்து விடு, நான் உனக்கு என்ன தருவேன். அல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு இளைப்பாறுதல் கொடுக்க போறார். ஆமென். என் பாரத்தை எடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமா. அப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அதான் என்னிடத்தில் வாருங்கள், கம் அன்டு மீ. அப்ப இயேசுவினிடத்தில் வரவேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கிறது. இட்ஸ் அ காலிங், இட்ஸ் கம்பல்சரி. அது ஒரு அழைப்பு, அது கட்டாயமான ஒரு அழைப்பு. இல்லாட்டி வேற வழி இல்லை. என்னிடத்தில் வா, நான் உனக்கு இதை தாரேன். இன்னைக்கு நம்ம ஒரு பேங்க்கில் பணம் எடுக்கணும்னா எங்கே போகணும்? நம்மகிட்ட நமக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பேங்க்குக்கு தான் போகணும். நான் எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு கனரா பேங்க்கில் போய் நின்று அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பேங்க்குக்கு தான் நான் போகணும். அப்போ தான் என்னுடைய காசை நான் எடுக்க முடியும். நான் காய்கறி வாங்கணும்னா காய்கறி சந்தைக்கு தான் போகணும். இல்லையா? ஆட்டுக்கறி போடுறவங்ககிட்ட போய் ஐயா 1/2 கிலோ கத்திரிக்காய் கூடன்னு என்ன சொல்லுவான்?
நமக்கு ஏதோ நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம், அப்படிதானே? பைத்தியம் பிடிச்சிருச்சு இவங்களை, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆட்டுக்கறி கடை போய் நின்று 1/2 கிலோ கத்திரிக்காய் கேட்டால் கண்டிப்பாக லூஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எங்க போகணும், எங்க போனா என்ன கிடைக்கும் நமக்கு தெரியுது. உலகத்துல அந்தந்த இடத்துக்கு நம்ம போறோம். காசு எடுக்க பேங்குக்கு போறோம், இல்லாட்டி ஏடிஎம்க்கு போறோம், காய்கறி வாங்க சந்தைக்கு போறோம், கறி வாங்க கடைக்கு போறோம், மருந்து வாங்க மெடிக்கல் ஷாப் போறோம், டாக்டரை பார்க்க ஆஸ்பத்திரி போறோம். தெரியுது நமக்கு எங்க போனா எதுல விடுதலை கிடைக்கும், எங்க போனா எதை வாங்கிட்டு வரலாம், எங்க போனா எந்த தேவை சந்திக்கப்படும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. நம்ம போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இது உலகத்தில் நீ போகிற காரியங்கள், அதை குறிச்செல்லாம் உனக்கு அறிவு இருக்குது, அதை குறிச்செல்லாம் உனக்கு ஞானம் இருக்குது, அதை குறிச்செல்லாம் உன் பெற்றோர் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம், நீ என்னிடத்தில் வர வேண்டும். என்னிடத்தில் வந்தா நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அது அந்த இந்த வார்த்தை வந்து இளைப்பாறுதலை சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்னிடத்தில் வந்தா நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். I will give you rest if you come unto me with any kind of burden, any amount of burden. உன் பாரம் எப்படிப்பட்டதா இருந்தாலும், எவ்வளவு பெரியதா இருந்தாலும் நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் ரோட்டில் வந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் பஸ் எல்லாம், காரு, பைக்கெல்லாம் இல்லாத காலம். பஸ்ஸில் இறங்கணுன்னு என்ன செய்வோம், இருக்கிற பையை மூட்டையெல்லாம் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருப்போம். ஆனால் பாரமாக இருக்கும், வச்சு தூக்கிட்டு போவோம். அதெல்லாம் பார்த்துருக்கோமா இல்லை? முந்தி காலத்தில் நாங்கள் அப்படியெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஸ்கூல் புத்தகம்லாம் பை நிறையா இருக்கும், தோளில் போட்டுட்டு அதுவே 10-15 கிலோ இருக்க மாதிரி அதை போட்டு ஸ்கூலுக்கு நடந்து போவோம். சிறு வயதுலலாம் போயிருக்கிறோம், பல கிலோமீட்டர் நடக்கணும். அப்படிலாம் நடந்து நான் இருந்தாலும் மூணார் பகுதி, அப்போ மலைப்பகுதியில் ஏறி இறங்கி போய் படிக்கணும். வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் போனால் தான் பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு புஸ்தகம் போய் தோளில் போட்டு நடக்கணும். வெயிட்டாக தான் இருக்குது, 4 கிலோமீட்டர் நடந்தால் போகணும். இப்படியெல்லாம் போய் அப்போ பாரம் இடத்துல இருந்திருக்கிறது. பல வகையான பாரங்களை உலகத்தில் நம்ம சுமக்கிறோம். கர்த்தர் எல்லா பாரத்துக்கும் இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. இப்போ நான் வந்து ஒரு அரிசி மூட்டை, ஒரு 25 கிலோ மூட்டை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே தசு புசுன்னு மூச்சு இழைச்சி போய்கிட்டே இருக்கிறேன். பாரம் என்ன அழுத்துது, கழுத்தெல்லாம் வலிக்குது, நடக்க முடியல. அப்போ யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல வந்து, ஐயா கொண்டா கொஞ்சம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பாரத்தை அவர் வாங்கிக்கிட்டார்னா எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இளைப்பாறுதல் கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும். அப்பாடா, ஒரு 5 நிமிஷம் அப்படி சுமந்துட்டு போனார்னா எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுமா தோணாதான்? அதை போல நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன தெரியுமா அர்த்தம்? உன் பாரத்தை நான் வாங்கிக் கொள்ளுவேன், உன் பாரத்தை நான் எடுத்துக்கொள்வேன். I will take your burden from you. நான் உன் பாரத்தை வாங்கிக்குவேன். வாங்குறதுனால உனக்கு இளைப்பாறுதல் இருக்கும். எவ்வளோ நாள் வாங்குவாரு? எவ்வளவு நாள் அவரை நம்புறேனோ அவ்வளோ நாள் எனக்கு பாரமே இருக்காது. அல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு பாரம் இல்லை, நான் அவரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு பாரம் இல்லை. எப்போ அவரை விட்டு விலகிறனோ மறுபடி பாரம் எனக்குள்ள வந்துடும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாரம், நிறைய பாரத்தை நான் சொன்னேன், கடன் பாரம், அந்த பாரம் எல்லாம் பேசணும். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான பாரத்தை தான் நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். 38ஆம் சங்கீதத்தின் 4வது வசனத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். 38ஆம் சங்கீதத்தின் 4வது வசனம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. ரைட். அடுத்து என்ன சொல்றார் அந்த இடத்துல? அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. The sin, the iniquities, the transgressions, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள் என் தலைக்கு மேல போயிருச்சான். பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்? அவர் முதல்ல பாவம் செய்யும் போது என்ன பண்ணாரு? கால் மட்டும்தான் பாவத்தில் வச்சாரு. தண்ணிக்குள்ள வைக்கிற மாதிரி, ஒரு கடலுக்குள்ள கால் வைக்கிறவங்க, ஒரு இந்த ஊர்நிலை இல்லாட்டி இந்த மாதிரி கம்மாயில போய் தண்ணிக்குள்ள குளிக்க போறவங்க என்ன செய்வாங்க? முதல்ல தண்ணிக்குள்ள கால் வைப்பாங்க. கால் மட்டும்தானே நனையும், அப்படித்தானே இருக்கும். அப்புறம் கணுக்கால் நனைஞ்சிரும், அப்புறம் முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்துடும், அப்புறம் இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துடும், அப்புறம் வயிறெல்லாம் மூடிடும், அப்புறம் நெஞ்செல்லாம் மூடிடும், அப்புறம் தலை மூடிடும். அப்படித்தானே? அப்படித்தான் நம்ம போவோம். அப்போ அவருக்கு தலைக்கு மேல தண்ணி போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? அவர் ரொம்ப நேரமா கணுக்கால் இருந்து நடந்து உள்ள வந்துட்டாரு. இப்ப தலைக்கு மேல தண்ணி இருக்குது. நான் சொல்றது உண்மையா பொய்யா? எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தானே. அதை மாதிரி இவர் தலைக்கு மேல பாவம் அக்கிரமம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்ய தொடங்கினார், கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்ய தொடங்கினார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் செய்ய தொடங்கினார். தண்டனை வரல, ஏன்னா அவர் இரக்கமுள்ளவர், தண்டிக்கல.
அவனவனுடைய பாவத்துக்கு தக்க தண்டனை. அப்பப்போ அடிச்சிருந்தான்னா, மண்டையில் ஒரு போடு போட்டிருந்தான்னா அடுத்து செய்ய மாட்டான். அப்படிதானே? ஆண்டவர் இரக்கமுள்ளவரும் கிருபையுள்ளவருமா இருந்து நம்மை தண்டிக்காம பொறுத்து பொறுத்து போறதுனால இன்றைக்கு திரும்பிடுவான். இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று, இன்னும் கொஞ்சம் உரம் போடு, இன்னும் கொஞ்சம் களை எடுத்து விளைய விடு, இன்னும் அடுத்த வருஷம் கனி கொடுத்துரும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை தண்டனையை வருவிக்காதபடி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனால பாவம் செய்ய நம்முடைய இருதயம் நமக்குள்ள துணிகரம் கொண்டுச்சுன்னு பைபிள்ல இருக்கிற வசனம். அப்ப இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி பெருத்து வளர்ந்து இந்த இடத்துல சொல்லுது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக போயிடுச்சு. இன்னைக்கு நேத்து தொடங்கின பாவம் இல்லை, இன்னைக்கு நேற்று தொடங்கின குடி இல்லை, அது எப்பமோ தொடங்கின குடி. நான் தான் கர்மாத்தூர் காலேஜில் 1978 படிக்கிறதுக்கு வந்தேன். நான் தேவ ஹோட்டல் SSLC முடிச்சுட்டு கர்மாத்தூர் காலேஜில் BSc ரூரல் டெவலப்மெண்ட் சயின்ஸ் இல்லையா, ஊரக வளர்ச்சி துறையில் 3 வருஷ கோர்ஸ் எடுத்து நான் படித்தேன் BScயில். அப்போ அந்த காலேஜ் வர வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், நல்லவனாக தான் இருந்தேன். எங்கள் அம்மா என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தாங்க. நான் அந்த 3 பதில் சின்ன குட்டி ஆலயம் இவ்வளவு தான் இருக்கும். அந்த ஆலயம் கொஞ்சம் நீளமாக இருக்கும், இதோட பகுதி தான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அவ்வளோதான். மண்ணினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் என் தாய் கர்ப்பவதியான போது அங்கே போய் டெய்லி சாயந்தரம் மாலையில் 5 to 6 டெய்லி 5 to 6 வீட்டு பக்கத்தில் தான் ஆலயம். 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த ஆல்டருக்கு முன்னால் வந்து முழங்கால் போட்டு வயிற்று மேலே கை வச்சு, ஆண்டவரே இது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ உங்களுடைய ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு அர்ப்பணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ என் தாய் தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுக்கிட்டே வந்தாங்க. நல்லா வளர்ந்து வந்தேன், நல்லா படித்தேன், நல்லா வளர்ந்தேன். ஆனால் காலேஜுக்குள்ளே போன உடனே நண்பர்களோடு சேர்ந்து கர்மாத்தூர் சாராயம் என்னை கெடுத்துருச்சு. அல்லேலூயா. சாராயத்தை குடிச்சு, போதை போட்டு, கஞ்சா குடிச்சு, தெருவில் விழுந்து கிடந்து பரிசுத்த வாழ்க்கை அலங்கோலமாகி, அழைப்பு அலங்கோலமாகி, வாழ்க்கை சீர்கெட்டு. யோசித்து பாருங்க, என் வாழ்க்கையை நான் சீரழித்து கொண்டேன், பாவத்தினால் சீரழித்து கொண்டேன். ஒருத்தன் சொன்னா கொஞ்சம் குடிச்சு பாடுறான்னா, அப்படிதான் குடிக்க தொடங்கினேன். கொஞ்சம் குடிச்சு பாடுறான், ஒன்றும் செய்யாதுறான். ஆனால் தண்ணியில் கால் வச்சு கணுக்கால் முங்கி, முழங்கால் முங்கி, இடுப்பு முங்கி, மூழ்கி போன மாதிரி குடி போதையில் மூழ்கி போனேன். என்னை மீட்க ஒருவராலும் முடியலை, என்னாலையும் விட முடியலை. எவ்வளவோ முயற்சி பண்ண விட முடியலை, என்னென்னமோ முயற்சி விட முடியலை. ஆனால் என் தாய் எனக்காக நான் குடிக்கிறேன் என்ற செய்தி என் தாய் அறிந்தபோது 3 நாட்கள் உபவாசம், 3 நாட்கள் உபவாசம், 3 நாட்கள் உபவாசம் என்று அடிக்கடி முழு உபவாசம் 3 நாளும். முழங்கால் நெடு முழங்கால் என் பையனை விடுதலை ஆக்குங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை இது சீர்கெட்டு போச்சு, மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே, இந்த ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு என் கண் காண என் தாய் நெடு முழங்காலே நின்று அழுதிருக்கிறாள். என் பிள்ளையை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, என் பிள்ளை சீரழிஞ்சு போச்சு ஆண்டவரே, இப்படி இந்த பிள்ளையை நான் வளர்க்கலையே, கெட்டுப்போனானே என் மகன் என்று சொல்லி என் தாய் எனக்கா உபவாசம் பண்ணி கண்ணீரோடு நெடு முழங்கால் நின்று கொண்டிருப்பான். அது என் கண் காணும். ஆனால் எனக்கு மனம் திரும்ப மனசு இல்லை. தாயோடு எதிர்த்து நின்றேன். எதுக்கு மனம் திரும்புவதற்கு ஜெபிக்கிறீங்க, ரூபன் செத்து போட்டு நீங்க ஜெபம் பண்ண வேண்டியதானே என்றெல்லாம் என் தாயோடு போராடினேன். என் தாய் பொறுத்து கொண்டார்கள், அமைதியாக இருந்தார்கள். உன்னிடத்தில் சொல்லி புண்ணியம் இல்லை, அங்க சொல்றேன்டா, அவர் பார்த்துக்குவார் உன்னைய என்று சொல்லி இடைவிடாமல் ஜெபித்த அந்த ஜெபம், அந்த முழங்கால்கள் முடக்கப்பட்ட போது அந்த வயிறு பட்னியா கிடந்து தேவசமத்தில் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம 3 நாள் என் தாய் உபவாசம் இருப்பாள். இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருப்பாள். யாருக்காக? இந்த ஒரே ஒரு வாலிபனுக்காக. கர்த்தரை சந்தித்தார். எப்படி சந்தித்தார்? என் பாவத்தினால் எனக்கு வியாதி வந்தது, கடுமையான வியாதிகள் வந்தது, மரண பயத்துக்கு ஏதுவான வியாதிகள் வந்தது. அந்த வியாதியினுடைய தலை எடுக்கும்போது அப்படியே அடிவேரெல்லாம் புளி கரைக்கும். அவரு கண்ணு தெரியாமல் போயிருமோ, குருடா போயிருவனோ, செத்து போயிருவனோ என்றெல்லாம் எனக்குள்ள பயம் வரும். பயம் என்னை பிடித்து கொண்டது, மரண பயம் என்னை பிடித்து கொண்டது. வழியே இல்லை, என்னால் விட முடியவே இல்லை. போராட்டம். கடைசியில் என் தாயின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். முதல்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஆனால் வேலை வரும்போது பதில் கொடுக்க முன் வந்தார். எப்படி பதில் கொடுத்தாரு? எங்கள் அம்மா ஜெபத்துக்கிட்ட அப்படி விடுதலை ஆக்கிட்டாருன்னா இல்லை. அம்மா ஜெபிச்சது என்னை எங்க கொண்டு போய் நிறுத்தி தெரியுமா? நான் ஜெபிக்க ஆண்டவர் தூண்டினார். என் தாயினுடைய ஜெபம் என்னை பாதுகாத்து கொண்டே வந்தது. அது நான் ஜெபிக்கும்படி, என்னை தூண்டும்படி கர்த்தர் தாயின் ஜெபத்தை கேட்டு என்னை ஜெபிக்க வச்சார். ஏன்னா நான் தானே பாவியா இருக்கிறேன், நான் பசிச்சா நான் தானே சாப்பிடணும். எனக்கு பதில் நீங்கள் சாப்பிட்டா வயிறு நிறையுமா? என் வயிறு நிறையாதில்ல. அது மாதிரி என் தாயின் ஜெபம் எனக்கு எல்லா ஒத்தாசையும் கொடுத்தது.
என்னை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் கொண்டு சென்றது. அந்த வேளை வந்த உடனே, வியாதியின் உச்சகட்டம் வந்த உடனே வேறு வழியே இல்லை. நானும் என்னுடைய மனைவியும் ஒரு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நான் வேலை பார்த்த கம்பெனி படித்து முடித்து வேலைக்கு வந்துட்டு, அப்போவும் நான் குடிய விடலை. வேலை பார்த்த கம்பெனி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் 9 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பெரிய டாடா டீ கம்பெனியில் அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த போது வேறு வழி இல்லாமல் ஆண்டவரை பற்றி கொள்ளத்தான் வேண்டும் என்ற இதை போல் ஒரு செய்தியை கேட்டபோது பாவ உணர்வடைந்தவனாய் நானும் என்னுடைய மனைவியும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கம்பெனி லீவ் எங்களுக்கு. அன்றைக்கு 2 பேரும் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கதறினோம். என்னை விடுதலையாக்கும் என்று நானும், என் புருஷனை விடுதலையாக்கும் என்று என் மனைவியும் போராடின போது கர்த்தர் அந்த ஆகஸ்ட் 15 என்னை விடுதலையாக்கினார். 1993ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 நான் விடுதலையானேன். இன்னைக்கு 2025க்கு வந்துட்டேன். இதுவரை குடியோ போதையோ பீடியோ சிகரெட்டோ கஞ்சாவோ தண்ணியோ அந்த நாள் இந்த நாள் வரை நான் அணுகவே முடியலை. பாருங்க, நல்லா என் பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி என் தலைக்கு மேலே பாரமாக போய் என்னால் தாங்கக்கூடாத பாரமாகி அது எனக்கு வியாதியை கொடுத்து, அந்த வியாதியின் பிடியில மரண பயம் வந்து செத்து போயிடுவேன் என்ற நிலை வந்து, ஒரு மரண பயத்தை எனக்கு கொண்டு வந்து இனி வாழ முடியாத என்ற நிலை வந்தபோது கர்த்தரை பற்றிக்கொள்ள. ஏன்னா அது வரைக்கும் நான் இருமாப்பா இருந்தேன், கடினமாக இருந்தேன், ரொம்ப முரட்டாட்டமாக இருந்தேன், சண்டை போடுவேன், அடிப்பேன் யாருனாலும். இந்த மதுரை பட்டணத்துக்குள்ளே சைக்கிள் செயின் இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த அரசரடி மெயின் ரோட்டில் நடப்போம் நாங்கள் நைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, எவனோட அடிக்கலான்னு சொல்லி காலேஜில் படிக்கும்போது அப்படிலாம் சுற்றி திரிந்த நாட்கள் உண்டு. ஆனால் நாளடைவில் கர்த்தர் தம்முடைய வேலை வந்தபோது என்னை அப்படியே காதை பிடிச்சி தூக்கின மாதிரி, முடியை பிடிச்சி தூக்கணும். தண்ணியில் முங்கணும்னு எப்படி தூக்குவாங்க? தண்ணியில் ஒருத்த முங்கிட்ட எப்படி தூக்கணுமா? முடியை பிடிச்சி தான் தூக்கணும். உடலை பிடிச்சி கூட நம்மளை பிடிச்சி உள்ளே எடுத்துருவான் சொல்லுவாங்க பெரியவங்க. தண்ணியில் முங்கினால முடியை பிடிச்சி தரதரன்னு எடுத்துகிட்டு வரணும். ஐயோ பாவம், என் பிள்ளைய கட்டி பிடிச்சி தூக்கணும், நம்மளை தூக்கி உள்ளாமிக்கிடுவாங்க. அதனால முடியை பிடிச்சி தூக்கணுமா? அப்படி ஆண்டவனை முடியை பிடிச்சி, அந்த மூழ்கி கிடந்த எண்ணெய் முடியை பிடிச்சி தூக்கி வெளியே கொண்டு வந்து இன்றைக்கு ஊழியை நான் நிறுத்தி 23 ஆண்டுகள் முழு நேரமாக, 7 வருஷம் பகுதி நேரமாக மூணாரில் ஊழியம் செஞ்சு 30 ஆண்டுகள் ஊழியத்தை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது இந்த அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று என்பது என் வாழ்க்கையின் உண்மை. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் உண்மை இது. அப்ப நான் எப்படி விடுதலையானே? இந்த சங்கீதக்காரனை போல அவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தன் பாவங்களை அறிக்கை செய்து எப்படி விடுதலை பெற்றுக்கொண்டாரோ, அதை போல நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்து கர்த்தரை தேடி அவரிடத்தில் வந்தபோது என்னிடத்தில் வாருங்கள். செய்தியின் தலைப்பு தான். என் தாய் எனக்காக ஆண்டவரிடத்தில் போனாங்க, அதனால பாதுகாக்கப்பட்டேன், அதனால அழிஞ்சு போகாம பாதுகாக்கப்பட்டேன் இல்லையா? காலம் வரும்போது நான் அவரிடத்தில் போனேன். Come to me, ரூபன், ரூபன் என்னிடத்தில் நீ வா. உங்க அம்மா வந்துட்டாங்க, நீ வாடா என்று ஆண்டவர் என்னை அழைத்த போது போகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவர் தம்முடைய ஏற்றுக்கொண்டார். அவருடைய சமூகத்தில் போய் மனமு வந்து முழு மனதோடு அர்ப்பணித்த போது அன்றே பாவத்தின் பாரத்தை அவர் வாங்கி கொண்டு எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ பாரங்களிலெல்லாம் பிரதான பாரம் எது தெரியுமா? பாவ பாரம். பாவ பாரம், அதான் வசனம் சொல்லுது. எந்த வசனம்? சங்கீதம் 38:4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு. என்னால் ஒன்றும் செய்ய முடியல, வேற வழியே இல்லை, ஆண்டவர்கிட்ட வந்துதான் ஆகணும் என்ற கட்டாயம் எனக்கு வந்துருச்சு. ஆனா அதுக்கிடையில நான் பட்ட பாடுகளும் பயங்களும் வியாதிகளும் ரொம்ப 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 கூடுதல். அப்படியெல்லாம் ஆகிறதுக்கு முந்தி உங்களில் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, குடின்னு மட்டும் இல்லைங்க, பாவம்னா குடி மட்டும் இல்லை, பாவத்தை குறித்து நான் புக்கே எழுதியிருக்கிறேன் சரியா? பாவத்தை, அதனால நான் எழுதின முதல் புக்கே பாவத்தை குறித்து தான். என்னைய பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினதுனால நீ போ பாவம் செய்யாதுன்னு புக்கு முதல் புக்கு. 2வது புக்கு போகட்டும் மன்னித்து விடு, மன்னிப்பு குறித்து ஒரு புக்கு. ஆக இந்த போகட்டும், இந்த நீ போ பாவம் செய்யாத புக்கில் பாவத்தை குறித்து எல்லா வகைகள், என்னுடைய சாட்சி எல்லாவற்றையும் நான் எழுதியிருக்கிறேன். ஒரு 127 பக்கம் நிறைய அருமையான ஒரு புத்தகம். அப்போது இன்றைக்கி முடிஞ்சவங்க நான் கொடுத்துட்டு போகிறேன் சரியா? ஏழைகள்னால் இலவசமாக வாங்கிக்கலாம், காசு கொடுக்க முடிஞ்சால் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், ஏழைகள்னால் நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம். போகட்டும். அப்போது அந்த பாரமானது என்னை அழுத்த 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 என்னால் தாங்கக்கூடாமல் போன போது நான் என் பாரத்தை வாங்கி கொள்ள ஒருவரை தேட வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துச்சு. தேட வேண்டியது, பாவத்தை இறக்கி போடலான்னு இறங்க மாட்டேங்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது பாவம். மூட்டைனா தூக்கி கீழே போட்டு போயிடலாம், போ உடஞ்சாலும் பரவாயில்ல, இதுக்கு சுமந்துட்டு போகலைன்னா பரவாயில்ல, நான் உயிரோடு போய் சேர்ந்தா போதுன்னு தூக்கி போட்டு போயிடலாம்.
ஆனா பாவ பாரம் என் ரத்தத்தோட கலந்துருச்சு, என் உணர்வோட கலந்துருச்சு, என் பார்வையோட கலந்துருச்சு, என் கேள்வியோட கலந்துருச்சு, என் செய்கையோட கலந்துருச்சு. என் நினைவெல்லாம் பாவமா இருக்கு, என் நடக்கையெல்லாம் பாவமா இருக்கு. அதை எப்படி வெளியேற்றுறது? யாரும் வந்து வாங்கிக்குவா அந்த பாவத்தை? யாரும் வாங்க முடியாது. எங்க அம்மா எனக்காக ஜெபிக்கலாம், என் பாவத்தை வாங்கிக்க முடியுமா? எங்க அப்பா எனக்காக ஜெபிக்கலாம், என் பாவத்தை வாங்கிக்க முடியாது. என் பாவத்தை வாங்குறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இந்த உலகத்தில், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருத்தர் தான். அப்ப அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ என்னிடத்தில் வா, கம் அன்டு மீ, என்னிடத்தில் வாருங்கள். பாவத்தில் நிறைந்திருக்கிற என்னிடத்தில் வாருங்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பாவம் நம்மை அழித்து விடும். பாவம் நம்மை அழிச்சிரும். பாவம் நம்மை கொன்றும். பாவத்தில் மரித்து போன பலர் எனக்கு தெரியும். பாவம் அழிச்சிரும், பாவம் கொன்றும். சாதாரண காரியம் இல்ல பாவம். பாவம் எல்லா நன்மைகளை தடை பண்ணிரும். பாவம் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். உங்கள் பாவம் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். உங்கள் பாவம் உங்க வேலையில பிரச்சனையை கொண்டு வரும். உங்க பாவம் உங்க தொழிலை பாதிக்கும். உங்க பாவம் உங்களுடைய வியாபாரத்தை பாதிக்கும். உங்க பாவம் உங்க பொருளாதாரத்தை பாதிக்கும். உங்க பாவம் உங்க சரீர சுகத்தை பாதிக்கும். உங்க பாவம் உங்கள் சூழ்நிலைகளிலே உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வரும், உங்களுக்கு வெட்கத்தை கொண்டு வரும். சாதாரணமானதில்ல பாவம். அதனாலதான் கர்த்தர் அதை பாரம் என்று சொல்லுகிறார். இறக்கி வைக்க வேறு இடமில்லை. சிலுவையின் அடிவாரமே நீங்களும் நானும் பாவத்தை இறக்கி வைக்கிற இடம். இயேசுவின் பாதம் ஒன்றே நீங்களும் நானும் பாவத்தை இறக்கி வைக்கிற இடம். அந்த இடத்தை விட்டு தவறினால் வேறு வழி இல்லை. There is no other way but the cross of Calvary. Beneath the cross, சிலுவையின் அடிவாரத்திலே, unto the feet of the Lord Jesus, இயேசுவின் பாதத்திலே. வேறு வழியே கிடையாது. அதனால தான் சொல்றார் ஆண்டவர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்க. நான் அதை எப்படி சேர்த்துக்கிறேன்? வருத்தப்பட்டு அக்கிரமத்தின், பாவத்தின், மீறுதலின் பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் உங்கள் அப்பாட்ட போக வேண்டாம், உங்கள் அம்மாட்ட போக வேண்டாம், டாக்டர்கிட்ட போக வேண்டாம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போக வேண்டாம், உதவி கேட்டு பேங்கில் போக வேண்டாம். என்னிடத்தில் வானே. வேற எங்கே போனாலும் அதுக்கு விடுதலை இல்லைங்க. வேற எங்கே போனாலும் எனக்கு அதில் விடுதலை இல்லை. ஸோ இயேசு அவருக்கு சுமந்த சிலுவை, அவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம், இயேசுவோடு சுற்றி இருக்கிற எல்லாம் எனக்கு விடுதலை கொடுக்க போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னிடத்தில் வாருங்கள். இப்போ அது அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் பாவத்தை வாங்கி கொள்ளுகிறார். கல்வாரி சிலுவையில் இயேசுவோடு அடிக்கப்பட்ட 2 கல்வர்கள் இல்லையா? 2 கல்வர்கள். அப்போ அந்த 2 கல்வர்களில் ஒருத்தர் இயேசுவோடு எதிர்த்து நின்று பேசினான். நீ என்னமோ பெரிய மேசியான்னு சொல்கிறாங்க, ஆண்டவன்றாங்க, தெய்வம்ன்றாங்க, இறங்கி வர வேண்டியதானே, எங்களையும் விடுதலையாக்க வேண்டியதானே, உங்களோட தான் நாங்களும் அறையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணினான். ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. இன்னொருத்தர் சொன்ன, ஆண்டவரே நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக்கொள்ளும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவனை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கு என்னுடனே கூட எங்கே இருப்ப? பரதீசனை இளைப்பாறுதல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க லெந்து டேஸில். இன்றைக்கு என்னோட கூட இளைப்பாறுதல் இருப்பா. என்ன அர்த்தம்? கல்வாரி சிலுவை வரை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கல்வர்களில் ஒருவன் கல்வாரி சிலுவை கடைசி நிமிடம் எப்போ உயிர் அடங்கும்னு தெரியாது, அந்த கடைசி வினாடிகள் நிமிடங்களுக்கு முன்பதாக இயேசுவே தெய்வம் என்று அறிந்து, இவர்தான் மேசியா என்று அறிந்து, இவர்தான் எனக்கு பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற இவருடைய பாவத்திற்காய் தொங்கவில்லை, இவர் என்னுடைய பாவத்திற்காய் என் பக்கத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இரட்சகர் எனக்கு உண்டு என்று அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த கல்வாரி சிலுவையிலே தன் கருகாமையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவாகி அந்த ஆண்டவரிடத்திலே, பரிகாரிடத்திலே, மேசியாவினிடத்திலே, பாவ விடுதலை தருவிடத்திலே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் வச்சு அவன் பார்த்து போற ஆண்டவர் வாங்கிக்கிட்டாரு. சிலுவையில் வச்சு வாங்கிக்கிட்டாருங்க. அவனுக்கு அன்றைக்கு இளைப்பாறுதல் மறிச்சிட்டான். ஆனால் இளைப்பாறுதலில் பிரவேசித்தான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எங்கே இருப்பாங்க? இளைப்பாறுதலில் இருப்பாங்க. கல்வாரி சிலுவையில் கூட அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க இயேசுவால் ஆயிற்று என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசுனிடத்தில் வந்து பாவங்கள் போக கழுவப்பட ஒப்பு கொடுக்கும்போது நமக்கும் இளைப்பாறுதல் உண்டு. இந்த பாவத்தினால என்னென்ன நமக்கு தடை இருந்துச்சோ எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார். முதல் விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். அதான் நீ பாவத்தை மட்டுமே நான் குறித்து பேச போறேன். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 5:25 25.
உங்கள் அக்கிரமங்கள் தேவன் அருளுகிற எல்லா நன்மைகளை உங்களை விட்டு விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது என்று பார்க்கிறோம். உங்கள் பாவங்கள் என்ன செய்து நன்மையை வர ஒட்டாதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு வர்ற எல்லா நன்மையும் பாவம் தடை செய்து, எனக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பாவம் தடை செய்து, எனக்கு வருகிற சுகத்தை பாவம் தடை செய்து. எனக்கு அந்த வியாதி இருக்கும்போது எத்தனையோ மருத்துவமனைக்கு போனேன். நான் வேலை பார்த்த கம்பெனி டாட்டா, மூணாருக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜிஹெச், ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பேர். அதுக்கு டாட்டா டீக்குள்ள ஜெனரல் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கே என்னை மாசக்கணக்காக வச்சு பார்த்தாங்க, சுகமாகலை. அப்புறம் என்ன பண்ணாங்க, முடியலன்னு சொல்லி என்னைய கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு கம்பெனி லெட்டர் கொடுத்து ரெஃபர் பண்ணாங்க. அங்கே போனேன், இவங்க கொடுத்த மருந்து தான் கொடுத்தாங்களே, எல்லாமே வியாதி மாறலை என்னை விட்டு. அவங்களும் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாமல் விட்டுட்டாங்க. ஏன் தெரியுமா? எந்த ஸ்கேனிங் மிஷின்லையும், எந்த எக்ஸ்ரே மிஷின்லையும், எந்த டெக்னாலஜிலையும் என் பாவம் வெளிப்படவே படாது. எந்த எக்ஸ்ரேயும் பாவத்தை கண்டுபிடிக்காது, என் அக்கிரமத்தை கண்டுபிடிக்காது. கர்த்தருடைய கண்களின் எக்ஸ்ரே மட்டும்தான் பாவத்தை கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அவங்களும் அதே மருந்து தான் கொடுத்தாங்க, எனக்கு சுகமே வரல. ரத்தமாக வாந்தி எடுப்பேன், ரத்தமாக வாந்தி எடுப்பேன். அடிக்கடி வாந்தி எடுப்பேன். ரத்த வாந்தி மரண பயம் பிடித்துக் கொள்ளும். அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போயிடணும். ஆஃபீஸில் உட்காந்து லெட்ஜர் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு கண்ணு மங்கிரும், பார்வை இப்படி வாசித்துக்கிட்டே இருந்தால் கண்ணு தெரியாம போட எப்படி இருக்கும்? இப்படி வாசித்துக்கிட்டே இருக்கிறேன், கண்ணு தெரியலன்னா அப்படியே கண் பார்வை மங்கிரும். அடி வயிற்றுல புளியை கரைக்க குரு ஆயிடுச்சு, எனக்கு கண்ணு தெரியாம போயிருமோ, குரு ஆயிட்டனோ. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு தெளியும். என் ஆண்டவர் பல வகையில் என்னை சோதித்து பார்த்தார். பல வகையிலே நீ மனம் திரும்பி விடு என்று எனக்கு ஆண்டவர் கூப்பிட்டு பார்த்தார். பல போராட்டங்கள், பல வியாதிகள். உலகத்தில் ஒன்றும் ஒருவரும் எனக்கு விடுதலை கொடுக்கலைங்க. நான் தாங்க அதுக்கு சாட்சி. ஒன்றும் ஒருவரின் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கல. கம்பெனி மருந்து தான் கொடுத்துச்சு, சுகம் கொடுக்க முடியலைங்க. என் ஆண்டவர் தான் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவரிடத்தில் வரும்போது அந்த பாவ விடுதலை. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், என் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இந்த பாவம் தடை செய்து கொண்டே இருந்தது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. என்ன அர்த்தம்? உனக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் பாவம் என்ன பண்ணிகிட்டே இருக்கு? தடை செய்து கொண்டே இருக்கிறது, தடுத்து கொண்டே இருக்குது. பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலை, தடை வந்துக்கிட்டே இருக்கும். பாவத்தை அறிக்கை செஞ்சு பாருங்க, நல்ல வரன் வரும், நல்ல பொண்ணு வரும், நல்ல மாப்பிள்ளை வரும். பாவத்தை அறிக்கை செய்யுங்க. முதல்ல பாவத்தை விட்டு விலக முன்வாங்க. விருப்பத்தோட தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு முணுமனதோட ஒப்பு கொடுத்து பாருங்க. பாவம் அழிச்சிடும் சொன்னேன், பாவம் அழிச்சிடும். நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அதனால சங்கீதம் 107:20 சொல்லுது. 107 சங்கீதம் 20 சொல்லுது, என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை என்ன செய்வேன்? அழிவுக்கு தப்புவிப்பேன். அழிவுக்கு தப்புவிப்பேன்ற ஆண்டவர். பாவம் எனக்குள்ள வியாதியா வந்துச்சு, நான் ஆண்டவராக இயேசுவிடத்தில் வராமல் இருந்திருந்தா அந்த பாவம் அந்த பாவம் என்னை கொண்டிருக்கும். அந்த வியாதி என்னை கொண்டிருக்கும். இந்த வியாதி என்னை கொண்டிருக்கும். இது சத்தியம். அவ்வளோ பாடுபட்டேன், நான் அவ்வளோ போராட்டத்துக்குள்ளே இருந்தேன். அவன் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என் பாவம் எனக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் தடை செய்து கொண்டே இருக்கிறது, தடை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு, தேவன் நியமித்த தடை செய்யப்பட்ட நன்மைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, எனக்குன்னு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் வாருங்கள், இயேசுவினிடத்தில் வாருங்கள். நான் இயேசுவினிடத்திலே வந்தேன், விடுதலை பெற்றேன். இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஒரு குறை, எனக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பிள்ளைகள் சந்தோஷமாக குடும்பத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல ஊழிய பாதையை கொடுத்தார், நல்ல ஒரு வீட்டை கொடுத்தார். ஊழியத்துக்கு என்னை ஆண்டவர் 2002ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு அழைச்சார். 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 5வது நாள் கர்த்தர் நான் ஜெபம் பண்ணி கொடுத்த அறையில் எனக்கு ஒரு டிவி மாதிரி ஒரு வெளிச்சத்தை காமிச்ச, டிவி சைஸுக்கு ஒரு வெளிச்சத்தை காமிச்சு அதில் எழுதி காண்பிக்கிறார். அப்படி ஸ்க்ரோலிங் மாதிரி எழுத்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஆண்டோட கேட்குற, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறீர்? பாஷை புரியலை, என்னென்னமோ எழுதியிருக்குது. எனக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் வாசித்துருவேன். இது 3 லாங்குவேஜ் இல்லை, என்னன்னு தெரியலையே ஆண்டவரே என்று ஜெபத்தில் நெடுமுழங்காலில் 5வது நாள் மாலை, வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு நெடுமுழங்கால் நிற்கிற சோத்து பக்கமாக திரும்பி அப்படி சோத்தில் ஓடுது. ஆண்டோட கேட்குறேன், என்ன சொல்ல விரும்புகிறீர்? ஏதோ முக்கியமாக சொல்ல விரும்புகிறீங்க. அப்போ ஆண்டவர் சொல்லார், முழு நேர ஊழியத்திற்கு புறப்படும். இல்லை லூயா, ஆமாம். எங்கே போய் ஊழியம் செய்யுது? நீ மதுரைக்கு போ. ஆமேன். நிறையா காரியங்களோடு பேசினார். என்ன ஊழியம்? சுவிசேஷ ஊழியமா, போதக ஊழியம், மிஷனரி ஊழியமா, சுவிசேஷ ஊழியம். தெளிவாய் பேசினார் ஆண்டவர் என்னோடு கூட. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் போகிறேன் ஆண்டவரே, உடனே ரிசைன் பண்ணுற வேலையை. ஆனால் எனக்கு 2 விண்ணப்பம் இருக்குன்னு கேட்டேன். என்ன விண்ணப்பம்? ஒன்று, எனக்கு ஒரு சொந்த வீடு மதுரையில் கொடுங்க, சொந்த வீடு கொடுங்க ஆண்டவரே. 2வது, காணிக்கை அப்படின்னு நான் வீடு விட அலையக்கூடாது.
புஸ்தகத்தை அடிச்சுக்கிட்டு வீடு போய் மாதம் மாதம் ரசீது கொடுத்து வாங்கிக்கிட்டு எனக்கு காசு கொடு காசு கொடுன்னு கேட்டுட்டு அலையவே கூடாது. என் பொருளாதாரத்தை நீர் சந்திக்க வேண்டும். 2 விண்ணப்பம்தான். நம்புறீங்களான்னு தெரியாது. ஆகஸ்ட் மாதம் கடைசியில் உபவாசம், செப்டம்பர் மாத கடைசியில் சொந்த வீடு நான் மதுரையில் வாங்கிட்டேன். ஒரே மாதத்தில் புதுசாக கட்டின வீடு, புது வீடு 3 மாதம் ஆச்சு கட்டி. இன்னும் வெளியே பூச்செல்லாம் முடியலை. அந்த வீட்டில் தான் இப்போ நான் இருக்கிறேன். 50,000 அட்வான்ஸ் கொடுத்த வீட்டு சாவியும் அவர் வளர்த்த ஒரு பொம்மரடிய நாய்க்குட்டியும் பிரதரை வச்சுக்கான்னு கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா, சோத்திரம். ஆமாம், 23 வருஷம் ஆச்சு. நான் செப்டம்பர் மாத கடைசியில் மதுரைக்கு வந்து சேர்ந்த 2002 அக்டோபர் 2ஆம் தேதி நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பெற்றோரும் உபவாசம் இருந்து ஜெபிச்சு ஊழியத்தை தொடங்கினோம். அக்டோபர் 2, 2002. இன்னைக்கு 23 ஆண்டுகள் ஆகிக்கொண்டிருக்கிறது, முடிய போகுது. இந்த 23 ஆண்டில் ஒருத்தர்கிட்டையாவது எனக்கு காசு இல்லை, காசு கொடுங்க எனக்கு கேட்குற விலைக்கு என் ஆண்டவர் என்னை வைக்கவே இல்லை. நான் அநேகருக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏழைகளுக்கு இறங்கும்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு நாளும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தை கர்த்தர் என்னை கொடுக்கவில்லை. என் தேவையை பரலோகம் சந்திக்கிறது. அல்லேலூயா. எங்கள் ஊழியத்திற்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய அனுதின ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நானும் என்னுடைய மனைவியும் பணாசை இல்லாமல் பொருளாசை இல்லாமல் கடைசி வரைக்கும் நாங்கள் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா சாகிற வரைக்கும் ஊழியம் செஞ்சாங்க. எங்கள் அப்பா உசலம்பட்டு கோயில்பேட்டில் போய் ஒரு மீட்டிங் நடத்திட்டு வந்தார். சாயந்தரம் 3 மணிக்கு வந்தார், 6 மணிக்கு இறந்து போயிட்டார். என் அம்மா அதுக்கு பிறகு 2005 பிரதர் உங்களுக்கு தெரியும், பிரதர் உங்களுக்கு அப்பா அம்மா நல்லாவே தெரியும். என்னுடைய தாயார் 2010 அவங்க அதே மாதிரி அப்பாவுக்கு பிறகு தொடர்ந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. 2010 ஒரு நாள் அவங்க நைட் 9 மணிக்கு எங்கே ஒரு வீட்டில் போய் வீட்டு ஜெப கூட்டம் நடத்திட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. நாங்கள் எங்கேயோ, நான் என்னுடைய மனைவி எங்கேயோ கன்வென்ஷனுக்கு போயிட்டு போய் ஊழியம் முடிஞ்சு கன்வென்ஷன் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வழியில் அம்மாவை போய் தங்கச்சி வீட்டில் போய் பார்த்து பேசிட்டு நாங்கள் 9, 10 மணி வரைக்கும் 11 மணிக்கு இருந்தோம். அம்மாவோட பேசிட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போனோம். காலைல 5 மணிக்கு என் தாய் மரித்து போனாள். கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா ஊழியம் செஞ்சாங்க. முதிர்ந்த வயதில் மரித்தாங்க. அது வரைக்கும் ஊழியம் செஞ்சாங்க. இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் அப்பா அம்மா மாதிரி கடைசி மூச்சு வரைக்கும் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, பணாசை பொருளாசை இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா. எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியுமானால் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். என்னை விடுதலையாக்க முடியுமானால் உங்களை என்ன மாதிரி பாவி நீங்கள் யாரும் இல்லைங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல என்னை மாதிரி அயோக்கியனும் பாவியும் துராகிருதனும் அக்கிரமக்காரனும் என்ன மீறுதல் இல்லையா, அந்த சொல்றதில் நிறைய வசனம் இருக்குல்ல, அது எல்லாமே எனக்கு பொருந்தும், எல்லாமே எனக்கு பொருந்தும். அவ்வளோ மோசமானவன் நான். இந்த பைபிளை தொடுவதற்கு எனக்கு உரிமையில் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன் நான். இன்னைக்கு இது தூக்கி பிரசங்கம் பண்ணி இதன் மூலமாக அநேகர் விடுதலையாகிறானா, கர்த்தரை அல்லாமல் யாரதை செய்திருக்க முடியும்? இயேசுவை அல்லாமல் யாரதை செய்திருக்க முடியும்? எனக்கு செய்ய முடியுமானால் உங்கள் குடும்பத்தில் யார் உங்களுக்கு பாரமாயிருந்தாலும் என் தாயை போல முழங்கால் படியிடுங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்தில் மனம் திரும்ப பண்ணுவார். உங்கள் பாவத்தை விடுவதற்கு நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். பாவம் பொல்லாதது, பாவம் ரொம்ப மோசமானது. பாவம் பொல்லாத அழிச்சிரும். மறுபடியும் இந்த காலில் வரும்போது கார் ஓட்டுரும் என்ற 2 வார்த்தை ஆண்டு போட்டே வந்தார். பாவம் அழிச்சிரும்னு போய் சொல்லுன்னாரு என்கிட்ட. பாவம் அழிச்சிரும் மறுபடியும் நீ சொல்லுன்னு சொன்னார். பாவம் கொன்றுன்னு சொல்லுன்னு சொன்னார் என்கிட்ட. 2 வார்த்தையை வாயில போட்டே வந்தார். பாவம் அழித்து விடும், பாவம் கொன்று விடும். வெளியே வந்துருங்க. இதுவரைக்கும் கர்த்தர் நீடிய பொறுமையோடு இருந்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்க மேல இரக்கமா இருந்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்க மேல தயவா இருந்திருக்கிறார். நாங்க என்ன பிரதர் பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்வதற்கு, அவங்கெல்லாம் கொலை பண்ணாங்க, இவங்க விபச்சாரம் பண்ணாங்க, இவர் நம்ம குடிகாரா இருந்தானா குடிச்சு, அப்படிலாம் நாங்கள் பாவம் செய்யலே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பிறனை அவமதிக்கிறவனும் பாவம் செய்கிறான். பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 14:21 பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். எத்தனை பேர் அப்பா அம்மா அவமதிச்சிருக்கிறீங்களா? பெத்த பிள்ளைகளை அவமதிச்சிருக்கிறீங்களா? அண்ணன் தம்பி அவமதிச்சிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பாவம் அழித்து விடும், பாவம் கொன்று விடும், பாவம் சகல நன்மைகளையும் தடை செய்து விடும். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அவன் இந்த பாவ நன்மையை தடை செய்யுமா செய்யாதா? செய்யும். செஞ்சிருக்கா செய்யலையா? செஞ்சிருக்கு. எங்க பைபிள்ல இருக்குது வசனம், எங்க இருக்குது? உடன்படிக்கையை பெட்டி எடுத்துக்கொண்டு எருசலேமுக்குள் கொண்டு வரும்படியாக பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. தாவீது முன்னால நடனமாடி கொண்டு வருகிறான். தெரியுமா காட்சி உங்களுக்கு? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால தாவீது ராஜவஸ்திரத்தை களைந்து போட்டு, நிர்வாணமாய் அல்ல, ராஜவஸ்திரத்தை களைந்து போட்டு சாதாரண வஸ்திரம் தரித்து அவன் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்களும் பெண்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் ஆடி வரும்போது அவன் நடனமாடி வந்தானாம். யார் அதை பார்த்துக்கிட்டு இருந்தது? அவனுடைய மனைவியாகிய மீகாள் மேலிருந்து மாடியிலிருந்து பார்த்து பலகனி ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஆடுறதுக்கு போல,
பார்த்துக்கிட்டு இருக்கிறா. தன் புருஷன் அநேக பெண்களுக்கு முன்பதாக, அநேக சாதாரண தேசத்து ஜனங்களுக்கு முன்பதாக ராஜா என்ன நினைப்பு கூட இல்லாமல் ராஜவஸ்திரத்தை கலந்து போட்டு மேல் வஸ்திரம் இல்லாமல் அவன் நடனமாடிக்கொண்டு வருகிறானே. அவன் உள்ளத்தை வேதம் சொல்லுது, அவள் தாவீதாகிய தன் புருஷனை தன் இருதயத்திலே அவமதித்தாள் என்று வசனம் சொல்லுது. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் எப்படி சொல்லும்? அப்படி தன் புருஷனை அவமதித்ததினாலே மரணமடையும் நாள் மட்டும் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பாவத்தினால் நன்மை தடப்பட்டுருச்சா? தடப்படலையா? வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பாவம் நன்மையை தடுத்து விடும். பிள்ளை என்ற நன்மையை தடுத்து விடும். புத்திர பாக்கியம் என்ற நன்மையை தடுத்து விடும். பிறந்த பிள்ளையை கொன்றுச்சு பாவம். யார் வாழ்க்கையில? யார் வாழ்க்கையில? தாவீது வாழ்க்கையில கொன்னுச்சா இல்லையா? பச்சைபாடத்திலே தாவீது என்ன பண்ணான்? பாவம் செய்தான். அவனுக்கு பிறந்த பிள்ளை என்ன ஆகி போச்சு? செத்து போச்சு, செத்து போச்சு. நம்முடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும். நம்முடைய பாவம் நம்மையை பாதிக்கும். மீகாலை போல நம்முடைய பாவம் நம் சந்ததிகளை பாதிக்கும். நம்முடைய பாவம் நம்முடைய எல்லைகளை பாதிக்கும். நம்முடைய பாவம் நம்முடைய சமாதானத்தை கொலைக்கும். நம்முடைய பாவம் நமக்கு வியாதியை கொண்டு வரும். நம்முடைய பாவத்தை முன்வைத்து பிசாசு உள்ள வர முயற்சிப்பான். பாவம் ரொம்ப பொல்லாதது. அழிச்சிரும். மறுபடி சொல்ற ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, அழிச்சிரும், கொன்னுரும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. விட்டு விலக தீர்மானம் பண்ணுங்க. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தின் 27ஆம் தேதி, இன்னைக்கு அப்படித்தானே? 27 தான். ஆமா, 27ஆம் தேதியாக இன்று உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, கடைசியில் கொஞ்சம் நான் டைம் கொடுப்பேன் உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு. அப்போ கண்ணீரோட பாரத்தோட அப்படித்தான் அழுது ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் அப்படியே தேவ சமூகத்தில் உபாசம் பண்ணி குப்புற விழுந்து கிடந்து, ஆண்டவரே, தாய் ஒரு நாள் அழுதாளின் பாவத்திற்காய் அன்னைக்கு நான் விழுந்து அழுது இட பாவங்களை மன்னிங்க. குப்புற விழுந்து கிடந்த தேவ சமூகத்தில் என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, வியாதியிலிருந்து சுகம் கொடுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் செய்தார். பாவம் விலகிற்று, என் வியாதி சுகமாயிற்று. வசன ஆதாரம் இருக்குதா? இருக்குது. எங்க இருக்குது? சங்கீதம் 103:3 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 103:3. சங்கீதம் 103:3 டக்கு டக்குன்னு எடுத்து வாசிங்க. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம், தலைக்கு மேலாக போன அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். பாத்தீங்களா? என் அக்கிரமம் தலைக்கு மேலாக பெருகிட்டு அது எனக்கு தாங்க முடியாத பாரமா இருக்குன்னு வாசித்தோம். 38 நாள்ல என்றைக்கு அந்த பாவத்தை கொண்டு போய் அக்கிரமத்தை கொண்டு போய் தேவசமூகத்தில் இறக்கி வச்சோமோ அப்பொழுது ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தார், என் அக்கிரமத்தை மன்னித்தார். 103 சங்கீதம் 3 வசனத்தில் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, என் நோய்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எஸ், அக்கிரமத்தை விட்டு வெளியே வா, பாவத்தை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். உன் வியாதி நீங்கி நீ சுகமாயிருப்பாய். உன் கடன்பாரம் நீங்கி நீ விடுதலையாவாய். உன் சமாதான குறைவு நீங்கி நீ சமாதானத்தில் வளருவாய். விடுதலை உனக்கு உண்டாகும். ஆசீர்வாதம், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும். பிள்ளை செல்வம் இல்லையா? கர்த்தர் பிள்ளை செல்வத்தை கொடுப்பார். திருமண தடையா? கர்த்தர் நடத்தி வைப்பார். தொழில் உடைஞ்சு ஒண்ணுமில்லாம போச்சா? கர்த்தர் மறுபடியும் அதை கட்டி எழுப்புவார். இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்னிடத்தில் வா என்று சொன்ன இயேசுவினிடத்தில் வந்து come unto Jesus who has invited you, who has called you with a purpose. ஒரு நோக்கத்தோடு உன்னை கர்த்தர் அழைக்கிறார். சும்மா கூப்பிடல, நோக்கத்தோடு அழைக்கிறார். என்னை அழைச்சதுக்கு நோக்கம் இருந்துச்சு. பேதுரு அழைச்சதுக்கு நோக்கம் இருந்துச்சு. என் பின்னால வா, மீன் மனுஷரை பிடிக்கிறவளா மாத்துவேன். பவுல் அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. தமஸ்குக்கு போற வழியில கண்ணை குருடாக்கி தான் அவனை கண்டுபிடிச்சாரு. அவன் கீழ்ப்படியவே மாட்டேன்ட்டான் எந்த சூழ்நிலையில. கடைசியில் என்ன பண்ணாரு? கண்ணை குருடாக்கி 3 நாள் போட்டார். போடா கடரா குருடனாய் கடரான்னு சொல்லி போட்டார். அவர் அங்கே நொந்து நூலாகி ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஜெபிச்சு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிற ஆண்டவரே, இதை முதல்ல கேட்டிருக்கலாம்ல, நீ கேட்டிருக்கலாம்ல. கடைசியில் கண்ணு குருடான பிறகுதான் நீ தேடுவியா? நீ மிகப்பெரிய இழப்பு வந்த பின்பு தேடுவதை விட முதலே தேடுகிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம இன்னும் அதிக பிரயோஜனம் உள்ளவங்களா மாறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம், நம்ம சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், நம்ம தெருவுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இது எப்போ தெரியுமா நடக்கும்? என் பாவங்களை என்னை விட்டு விடுபடும் போது தான். இல்லாட்டி நடக்காது. அப்படித்தான் ஒரு பெண்ணை குறித்து வேதத்தில் நம்ம வாசித்தோம். மிகுந்த பாவ பாரம் அவளை நெருக்கிச்சு. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில்
35, 34 முதல் 50 வரைக்கும் வாசித்தோம். அங்கே ஒரு பெண் வேத பாடத்தான வாசிக்க கேட்டோம். அங்கே ஒரு பெண் இயேசுவை தேடி வருகிறாள். இயேசு யார் வீட்டில் இருக்கிறாரு? சீமோன் என்று சொல்லுகிற ஒரு பெயர் பெற்ற மனிதன் வீட்டில் இயேசு இருக்கிறார். அவன் ஊரில் கொஞ்சம் பெரிய ஆள். அவன் சொல்லியிருக்கான், இயேசு, அவன் யூதன். அவன் இயேசுவை பார்த்து, இயேசுவே என் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறான். அப்போ இயேசுவோட சீடர்களும் போயிருக்காங்க எல்லாம். அப்போ இயேசு போன இடத்துல கூட்டம் இருக்குமா இருக்காதா? கூட்டம் இருக்கும். அப்போ நிறைய பேர் அங்கே வீட்டை சுற்றி நிற்கிறாங்க, உள்ளே நிற்கிறாங்க. உள்ளே போகிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு பார்த்தீங்களா, உள்ளே வரது இடமில்லாத மாதிரி தள்ளி உட்காரு, கொஞ்சம் சேர் அங்கிட்டு போடு, இங்கே தள்ளி உட்காரு. இதை மாதிரி அன்னைக்கு அந்த வீட்டில் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி எல்லாரும் அப்படி முண்டி அடித்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம பாஷையில் முண்டி அடித்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு பெண் வருகிறாள். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போட்டு பையா தலை கவிழ்ந்து தலை நிமிர முடியாமல் அப்படி கேவலப்பட்டு ஒடுங்கி நாணமடைஞ்சு வெட்கமடைஞ்சு அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைகிறான். வாசப்படியில் கால் எடுத்து வைக்கிறான். வாசப்படியில் நிற்கிற எல்லாரும் திரும்பி பார்க்குறான். இவ யாரா? இவ எதுக்கடா இங்கே வாரா? ஏன்? அவள் பெரிய பாவியான மனுஷி, அவள் பெரிய உபச்சாரி, ஊருக்கு எத்தனையோ வேசித்தனம் பண்ணுகிறவள், உபச்சாரம் பண்ணுகிறவள். இவ எதுக்கு இங்கே வந்தா? இவளுக்கு சீமோனுக்கு என்ன சொந்தம்? எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளாக வாரா? இயேசுவை பார்க்க வரேன்னு அவங்களுக்கு யாரும் தெரியல. சீமோன் வீட்டுக்குள்ள இவளுக்கு என்ன வேலை? இவளை எதுக்கு சீமோன் கூப்பிட்டான் சாப்பிட்றதுக்கு என்றெல்லாம் அவங்க நினைச்சாங்க. அப்புறம் சீமோன் அவளை பார்க்கறான். அட பாவி மனுஷி, எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்த? உன்னை எவன் கூப்பிட்டாங்க? உனக்கு இந்த வீட்டில் அழைப்பு இல்லையே, என்னிடத்தில் வா என்று நான் உன்னை கூப்பிடவில்லையே, என் வீட்டுக்கு சாப்பிட வா உன்னை விருந்து அழைக்கவில்லையே. ஆனால் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் வா என்று அழைக்கிறவர் அந்த வீட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதான் சத்தியம். சீமோன், நீ அழைக்கலப்பா, உன் மனைவி அழைக்கலப்பா, உன் பிள்ளைகள் அழைக்கலப்பா, ஆனால் என்னிடத்தில் வா என்று விடுதலை கொடுத்து அழைக்கிற ஒருவர் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் அழைத்திருக்கிறார் என்னிடத்தில் வா என்று சொல்லி. அவள் தைரியமாய் வந்தாள். எல்லாரும் ஏற இறங்க பார்த்தாங்க. குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. நம்ம பேசும்ல, குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? இவள் பாவியா இருக்கிறாள், இவள் பாவியா இருக்கிறாள், இவளை யாரும் வர சொன்னது, இவளுக்கு என்ன வேலை? அப்படி ஒருத்தரை பார்த்து 4 பேர் பேசினா எப்படி இருக்கும் அந்த அம்மாவின் நிலைமை? கூனி குறுகி நாணி வெட்கி ஏண்டா வந்தோன்ற நினைப்பு ஒரு பக்கம், திரும்பி ஓடி போயிடலாமான்னு உந்துதல் பிசாசு. எதுக்கு அங்கே போற? கூப்பிட்டு ஒரு பாட்டுக்கு சாப்பிட்டு போய் சேர்ந்துருவார். நீ எதுக்கு அங்கே போற? அவர்கிட்ட போற. நீ ஓடு, திரும்பி ஓடு, திரும்பி ஓடு. எல்லாரும் உன்னை கேவலமா பேசுறாங்களா, ஓடு. அந்த சத்தத்தை எல்லாம் உள்ள பேசின பிசாசின் சத்தத்தையும் வெளியே பேசிக்கிட்டு இருந்த எல்லா மக்களுடைய சத்தத்தையும் அவள் புறம் தள்ளினாள். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாள். முடியாது, நீ சொல்றதுனால திரும்பி போக மாட்டேன். அவன் பிசாசை பார்த்து சொல்லியிருப்பா, நீ உள்ள இருந்து பேசுறியாக்கும், உன் சொல்ல கேட்க மாட்டேன், போ. இது வரைக்கும் உன் சொல்ல கேட்டு விபச்சாரம் பண்ணது போதும். பக்கத்துல இருக்கலாம் பேசுறா, பாவி பாவி, பேசிட்டு போங்கடா, உலகமே பேசி இப்ப என்னடா குறைஞ்சு போன நான் பேசுறா, நோ ப்ராப்ளம், அதையே உள்வாங்க மாட்டேன். தேடினா, ஒருத்தரை தேடினாள். யாரை தேடினாள்? என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தவரை தேடினாள். அழைத்தவரை தேடினாள். தேடி கண்டுபிடிச்ச கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் உட்கார்ந்திருக்காரு. போய் பாதத்தில் விழுந்துட்டா. அல்லேலூயா, என்னிடத்தில் வாருங்கள். வந்து விட்டாள், ஆண்டவரிடத்தில் வந்து விட்டாள். அவள் நம்மையும் கூட ஆண்டவரிடத்தில் வர முடியாதபடி பாவம் தடை செய்யும், விடாது, தொடர்ந்து பிடிக்கும். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் 40ஆம் சங்கீதமா, 40ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 40:12 சொல்லுது பாருங்களேன். 40:12, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருந்தேன், அவைகளின் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகுது. பாருங்களேன், எல்லாம் அழகா வார்த்தை போடுறாரு சங்கீதக்காரன். அழகழகா வார்த்தைகளை போடுறாரு. எப்படி போடுறாரு? எண்ணிக்கை கடங்காத தீமை என்னை சூழ்ந்துக்குச்சு. எதனால? அக்கிரமத்தினால. என் அக்கிரமம் என்னை தொடர்ந்து பிடிக்குது. என்ன அர்த்தம்? பின்னாலே வருது. My iniquities follows me. என்னை தொடர்ந்துகிட்டே வருது. திரும்பி பார்த்து போனாலும் போக மாட்டேங்குது. ஏன்? எனக்கு அதுக்கு ஒரு லிங்க் வந்துருச்சு. என் மாம்சம் அதோட இணைஞ்சுக்குச்சு. அந்த இல்லையா, அப்போ டிராக்டர் வந்து டிராக்டர் முன்னால் ஓடிட்டு போது பின்னால் என்னத்தை இழுத்துக்கிட்டு போகும்? ட்ரைலர் எடுத்துகிட்டு போகும்ல, கரும்பெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க, முட்டையெல்லாம் ஏற்றிட்டு போவாங்கல்ல டிராக்டரில், பார்த்துருக்கீங்களா? அந்த என்ஜின் போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த டிராக்டர் என்ஜினை கழட்டி விட்டால் தான் அது நிற்கும், இல்லாட்டி கூட போயிட்டே இருக்கும். அதுவாக கழண்டு போகாது. அதை மாதிரி தான் டிரைவர், முன்னால் இருக்கிற டிரைவரு அதை கழட்டி விடணும், அப்போ தான் அதை கழண்டு வரும். அதை மாதிரி இந்த பாவம் செஞ்சிட்டோம்ல, விடாது, தொடர்ந்து பிடிச்சிக்கிடும், பின்னாலே பிடிச்சிக்கிடும், விடவே விடாது. நம்மளா தான் கழட்டி விடணும். கழட்டி விடுறதுக்கு ஒரு டிரைவர் நமக்கு தேவை, அவர் இயேசு. கழட்டி விட உனக்கு ஒரு டிரைவர் தேவை, அவர் இயேசு. அவர் இயேசு. இல்லாட்டி முடியாது, முடியவே முடியாது. நான் பட்டேன் அனுபவம், முடியவே முடியாது. அப்போ
அந்த பாவம் தொடர்ந்து பிடிக்குது. இன்னும் நீங்கள் வந்து சங்கீதம் 51:3 வாசிங்க. 51 3 4 51 ஒரு சங்கீதம் இருக்கும், வசனம் இருக்கும். 51 3 வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் என்ன செய்யுது? எனக்கு முன்னால நிக்குது. அங்க பின்னால தொடர்ந்து பிடிக்குதான், எனக்கு முன்னால நிக்குதான். பாருங்க, விட மாட்டேங்குது. பாத்தீங்களா? என்னை வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப விட மாட்டேங்குது, முன்னால பின்னால போக விட மாட்டேங்குது. என்னை நெருக்கி கொண்டே இருக்கிறது பாவம். வாழ விடாது பாவம், உன்னைய வாழ விடாது, உன்னை தொழில் செய்ய விடாது, வியாபாரம் பண்ண விடாது, வேலை செய்ய விடாது, உன்னை வாழ விடாது, உன் குடும்பத்தை நல்லா இருக்க விடாது. பாவம் நெருக்கிக்கிட்டே இருக்கு, எல்லா பக்கத்திலையும் நெருக்கம். அங்க பாக்குறோம், முன்னால போகுது, நீ முன்னேறி போக முடியாது, பின்னால வருது, உதற முடியல உன்னால. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் இருக்கு, அருமையான வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எப்போதும் நான் சொல்ற ஒரு வசனம், ஆதியாகமம் 4:7. பாவம் என் வாசற்படியில படுத்திருக்குன்னு சொல்வார். பாவம் என் வாசற்படியில படுத்திருக்குன்னு சொல்வார். வாசிங்க பாப்போம். பாவம் எங்க படுத்திருக்குது? வாசப்படியில படுத்திருக்குதுங்க. பாவம் முன்னால போகுது, பாவம் பின்னால வருது. பாவம் பார்த்தீங்களா? பாவம் நடக்குதா நடக்கலையா? பாவம் நடக்குதா இல்லையா? முன்னால போகுது இல்லைங்க, நமக்கு முன்னால் நடந்து போகுது, நிழல் போற மாதிரி. பின்னால வருது, பின்னால வெயில் அடிச்சா முன்னால நிழல், முன்னால வெயில் அடிச்சா பின்னால நிழல். அது மாதிரி முன்னாலையும் பாவம் போகுது, பின்னாலையும் பாவம் வருது. வீட்டு வாசப்படியில படுத்து கிடக்குது. எதுக்கு? வீட்டுக்குள்ள இருக்கிறியா, போய் உட்காந்துரு. திரும்பி வெளியே நீ போகணும்ல, நான் முன்னாலே போவேன். வீட்டு வாசற்படியில் பாவம் படுத்திருக்கிறது ரூபன் மனோகர் சொல்லல, நீங்களும் நானும் வைத்திருக்கிற வேத புத்தகம் சொல்லுகிறது, கர்த்தர் எழுதி வைத்த புத்தகம். Sin has life, it walks before you and it follows you and it is lie down under the doors, under your doorstep. உன் வாசப்படியில படுத்து கிடக்குது. அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும், ஜாக்கிரதை. மறுபடி சொல்ற, தொடர்ந்து பிடிக்க, வாழ விடாது. உன் பாவம் உன்னை வாழ விடாது, தொடர்ந்து பிடிக்கும். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படித்தான் அந்த மகளை நுழையும் போது முன்னால வச்சு நான் பாவி, போன பிறகு பின்னால பேசுனா இங்க பாவி, தொடர்ந்து பிடிக்குது பாவம். முன்னால பேசுறான், பின்னால பேசுறான், இந்த பக்கத்துல கிறிஸ்துவ இவன் அவதானே, இங்கிட்ட ஆமா அவதான். இதையெல்லாம் காதுல வாங்காம அவள் தேடினாள் ஒருவரை, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவரை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. என் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். போய் பாதத்திலே விழுந்து விட்டாள், அடி பணிந்து விட்டாள், குப்புற விழுந்து விட்டாள். குப்புற விழுந்த பாதத்தில் விழுந்து கண்ணீரால பாவத்தை நினைக்கிறாள். எதனால கண்ணீர் வந்துச்சு? இயேசுவினிடத்தில் வந்தபோது இதுவரை இல்லாத பாவ உணர்வு அவருக்குள் வந்தது. சங்கீதம் 19:7 சொல், 12 சொல். சங்கீதம் 19:12 சொல்லுகிறது, எங்கள் பிழைகளை உணர்கிற கிருபை எங்களுக்கு தாரும்படி வசனம் இருக்கு பாருங்க. சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு இருக்குது. மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கி காரும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும், அப்படி நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நான் செய்யறது தப்புன்னு எப்பங்க உணர்வீங்க? நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன், உணர்வே எனக்கு இல்லை. குடி மேல குடி தலைக்கு மேல பெருகிருச்சு, உணர்வே இல்லை. என் இருதயம் செத்து போச்சு. உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் செத்து போச்சு. ரோமர் சபைக்கு பவுல் எழுதுகிறார், செத்து போச்சு, என் இருதயம் செத்து போச்சு. அதான் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், செத்து போச்சு. அப்ப எனக்கு உணர்வே இல்லை. நான் செய்யறது பாவம் எனக்கே தெரியல. குடி, இன்னும் கொஞ்சம் குடி, இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கோ, கண்மயங்கும்படி ஊத்திக்கோ, விழுந்து கடை. கண் விழிச்ச பிறகு எங்கடா சாராயன், மறுபடி தேடு. நீதிமொழி எழுதியிருக்கார்ல சாலமோன், விழித்த பின்பு சாராயத்தை தேடுவானாம். அது பல வர்ணமாக இருக்குமா மதுபானம். இன்னும் குடிக்க எப்பொழுது எழுந்திருப்பேன், பாய்மர தட்டுல சைனிக்கனை போல படுத்து கிடப்பானாம். பாவம் எவ்வளவு அலங்கோலப்படுத்துது பாத்தீங்களா? அலங்கோலப்படுத்திடும் வாழ்க்கைய, கேவலப்படுத்திடும் வாழ்க்கைய. அப்போ அந்த பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்குது, முன்னால் இருக்குது, பின்னால் இருக்குது. இதையெல்லாம் அவள் பொருட்படுத்தாமல் நான் பாவி என்று உணர்வடைந்து பாவிகளையும் ஏற்றுக்கொள்ள அந்த வீட்டில் யாருமே இல்லை. அந்த வீட்டில் யாருமே, அவங்க கூட பிறந்தவங்க கூட சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாம் வீட்டுக்குள்ளே வராத, உன் பேரை ஊருக்குள்ளே கெட்டு கிடக்கு, நீங்கள் வீட்டுக்குள்ள வந்து எங்களே மோசம் பேசுவாங்கன்னு அண்ணங்காரை விரட்டியிருப்பான், தம்பிக்காரன் விரட்டியிருப்பான், அக்கா தங்கச்சி விரட்டியிருப்பான். அக்காவுக்கு தங்கச்சி மேலே ரொம்ப பாசம், என்ன செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியல. ஐயோ பாவி இப்படி அழகிறாளை தெருவில் என் தங்கச்சி அப்படின்னு நினச்சா கூட அக்காக்காரி என்ன செய்ய வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க முடியும். புருஷன் விட மாட்டான். அவளை வீட்டுக்குள்ளே எத்தனை ஏன் பேர் கெட்டு போயிடணும், அவங்க அக்கானா நீ போய் வெளியே போ அப்படின்ட்டு இருப்பான் அவன். அப்படி தானே?
எல்லாராலும் வெறுக்கப்பட்டு யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலைமையில் நீங்கள் இன்னைக்கு இருந்தீங்கன்னா உங்களை ஏற்றுக்கொள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு. எந்த நெல் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சலனமே காட்டலை. இவ வருவதை குறித்து ஆண்டவருக்கு முன்னமே தெரியும். அதனால் ஆண்டவரை சலனமே அவர் வாட்டுக்கு வழக்கம் போல பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன பேதுரு நல்லா இருக்கிறியா, இன்னைக்கு மீன் பிடிக்க போனவனை இழுத்துட்டு வந்துட்டேன், இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கு சுவிசேஷம் சொன்னேன், ஏதோ பேசி இருந்திருப்பாங்க அவளுக்குள்ள. இல்லாட்டி சீமோன் வீட்டு குடும்பத்தாரெலாம் உட்காந்து பேசி இருந்திருப்பாங்க. இயேசு பல காரியங்களுக்கு வந்து பலர் பேசியிருப்பாங்க. அதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாலும் பல இடங்களில் அவர் கவனம் இருந்தாலும் அவருடைய பிரதான கவனம் இந்த ஸ்திரீயின் மேல் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் பாவியாக இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான கவனத்தை உங்கள் மேலே வைக்க விரும்புகிறார். ஏன் அப்படின்னா கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ் த சின்னர்ஸ். பாவத்தை தான் வெறுக்கிறாரு, பாவியை வெறுக்கலை. அவன் பூரா பாவியை வெறுத்தான், அவனும் பாவம் செய்கிறான். விபச்சாரத்தில் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கைங்குளமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டுட்டு வந்தாங்களா இல்லையா? அப்போ எல்லாரும் கையில் என்ன வச்சுருந்தான்? கல் வச்சுருந்தான். என்னமோ நான் தான் யோக்கியம், அவளை எரிஞ்சு கொண்டு விடமுடா நியாயப்பிரமாணத்தின்படி அப்படி நூற்றுக்கணக்கான பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும். சின்ன பையனும் கூட கல்லை வச்சிருக்கான் கையில். பாவம்னா என்னன்னு தெரியாத வயசு. அவனும் அப்பா தூக்கிட்டு போகிறாரு, எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போகிறான், நான் தூக்கிட்டு போகிறேன். அவன் கூட்டத்தில் போனான். இயேசு இடத்துல போகிற வரைக்கும் தான் அவளுக்கு அந்த பிரச்சனை. இயேசு இடத்துல போன பிறகு இயேசு சொன்னார், போய் பின்னால் நில்லுனி. அவளை அனுப்பிட்டார். இயேசு எதிர்கொள்கிறார் சத்துருக்களை. குற்ற சமுத்திரத்தில் இயேசு எதிர்கொள்கிறார், அமர்ந்து எழுதுகிறார். அவெல்லாம் பொறுமை எழுதவன். என்னையா நீ பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கிற, கூட்டிட்டு வந்தவங்களை கேட்கறமில்ல, உங்களை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுதில்ல, கொல்லவா வேண்டாமா, நீர் என்ன சொல்லுகிறீர்? அவருடைய நோக்கம் வேற. அவர் மேல் குற்றம் சுமத்த வந்தான் பைபிள் சொல்லுது. ஆனா நிக்கிறது பாவியான ஸ்திரீ. இயேசு கிறிஸ்து சின்ன தவறு பண்ணால் என்ன ஆகும்? அவ செத்து போவா. அந்த ஆத்துமாவுக்கு பிதா கேட்பாரு, உன்னை உலகத்துக்கு இது அனுப்புனேன், அவளை மீட்கிறதுக்கு தான் நான் அனுப்புனேன். அந்த பாவியை அவன்கிட்ட கொண்டு வருவாங்க, நீ மீட்கணும்னு சொல்லி தான் உன்னை உலகத்துக்கு நான் அனுப்புனேன், நீ கொல்ல விட்டுட்டேடான்னு இயேசு குமாரனை பார்த்து கேட்பாரு, கேட்க மாட்டாரா? கேட்பாரு. சிந்திச்சு பாருங்க. பல மாதிரி அன்று அமைதியாக இருந்து எழுதிக்கிட்டு கடைசியில் அவன் தொந்தரவு பொறுக்க மாட்டாம அவன் பல்ல குத்தி அவனை நாத்தம் பாப்பான்னு சொல்ல மாதிரி அவன் திரும்ப சொல்லி ஆண்டு சொல்லாரு, ஏண்டா உன்கிட்ட பாவம் இல்லாத எவனாச்சும் ஒருத்தர் இருந்தா அவன் கல்லெறான விலகிக்கிறான்டா, எரிடா பார்ப்போம். எவனாச்சும் எரிஞ்சானா? பாவிகளை நேசிக்கிறார். அந்த ஸ்திரியை கர்த்தர் நேசித்தார். அதே போல இந்த ஸ்திரியும் கர்த்தர் நேசித்தார். அந்த பொண்ணுக்கு சொல்லி அனுப்பினாரு, நீ போ, இனி பாவம் செய்யாத. நான் பாவத்தை தான் வெறுக்கிறேன்ப்பா, உன்னையே வெறுக்கலை, அதனால தான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். இவங்கெல்லாம் உன்னை வெறுத்து கல் எடுத்துட்டு வந்தாங்க, ஆனால் நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். பாவம் செய்யாது இனிமே. அப்போ பாவத்தை தான் இயேசு வெறுக்கிறார். அதுதான் என் புத்தகத்துக்கு முதல் புத்தகத்துக்கு தலைப்பு, நீ போய் இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீ, அந்த இப்போ லூக்கா 7க்கு மறுபடியும் வருவோம். அந்த ஸ்திரீ ஆனவள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து முகம் புதைத்து உணர்வுள்ள இருதயத்தோட, உணர்வு இருந்தால் தானே கண்ணீர் வரும். இயேசுவினிடத்தில் வந்தபோது அவளுக்கு உணர்வு வந்தது. நீங்கள் ஜெபம் பண்ண தொடங்கி ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்து சிலுவைக்கு கீழே டெய்லி நின்று, ஆண்டவரே எனக்கு உணர்வைத்தான் கேட்டிங்கன்னா ஆண்டு சொல்லுவார், நீ இந்த பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ இந்த பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு எதெல்லாம் பாவம் இல்லைன்னு நினச்சி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறனோ, அதில் எதெல்லாம் பாவம்னு பைபிள் சொல்லுதோ அதையெல்லாம் சுட்டி காண்பிச்சு இந்த பாவத்தை விட்டுருன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். என் பிழைகளை உணர்கிற கிருபை எனக்கு தாருன்னு கேட்கணும், என்னை உணர்வடைய செய்யணும்னு கேட்கணும். உணர்வை தந்தார். அவள் அழுதாள், புரண்டாள், ரத்தம் அதாவது அவர் பாதத்தில் முத்தம் செய்து தலைமுடியால் துடைக்கிறாள். முற்றிலும் தன்னை அர்ப்பணிச்சிட்டார். டோட்டல் சரண்டர், total commitment under the feet of the Lord Jesus Christ, who was sitting in Simon's house for food, lunch or dinner ன்னு தெரியாது எனக்கு. சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற இயேசுவின் பாதத்திலே முகம் புதைத்து தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாள். டோட்டல் சரண்டர். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் மோங்குப்புற விழுந்து கிடந்து நான் இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி வந்துட்டோன்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவளுடைய பாவங்களை மன்னிச்சுட்டு அவளை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சான்றிதழ்? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. இயேசு சொல்றாருங்க, இயேசுவாகிய என்னிடத்தில், உலக மீட்பராகிய என்னிடத்தில், உன் வீட்டில் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்னிடத்தில் இந்த பாவியான பெண் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அப்ப பாவிகள் இயேசுவை நேசிக்க முடியும். காரணம், இயேசு பாவிகளை நேசிக்கிறார். அன்பு கூர்ந்த போது அவர் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவள் உணர்வடைந்த இருதயத்தை பார்த்து, கண்ணீரை பார்த்து, தலைமுடியால் தொடச்சதை பார்த்து, தனக்கு விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை உடைச்சு அவர் பார்த்து தனக்கு விலையேறப்பட்டதாக இருந்த எல்லாவற்றையும் அவருக்கு கண்டு விட்டு கொடுக்க அவள் அங்கே முன்வந்தபடியினாலே கர்த்தர் அறிந்து கொண்டார், இது உண்மையான மனம் திரும்புதல், இது உண்மையான பாவ அறிக்கை, ஆகியவளை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இவள் செய்த எத்தனை பாவம்?
அநேக பாவங்கள் மன்னிக்கப்படும். 1 2 இல்ல, அநேக பாவங்கள், many of our sins have been forgiven. ஏராளமான பாவங்களை மன்னிச்சிட்டேன். இவள் செய்த அநேக பாவங்களை நான் மன்னிச்சுட்டேன். அவளை பார்த்து சொன்னாரு, நீ சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை. 50ஆம் வசனம். அப்போ ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிற வரைக்கும் அவளுக்குள்ள கலக்கம், வெட்கம், துக்கம், அவமானம், நிந்தனை, பயம், சமாதானம் இல்லை. விடுதலைக்கு தேடி தேடி ஆள் இல்லை. விடுதலைக்கு இயேசுவினிடத்தில் வந்தபோது, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன இயேசுவினிடத்தில் வந்தபோது அவளுக்கு நேர்ந்தது என்ன? பாவ விடுதலை, ரட்சிப்பு வந்துருச்சு, சமாதானம் சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் இல்லாத சமாதானம் வந்துருச்சு. பாவம் இடத்துல சமாதானம் இருக்காது. சமாதானத்துக்கு ஒரு குடும்பத்தில் பாவம் இருந்துச்சு, அந்த குடும்பத்தில் சமாதானத்தை பிசாசு குலைச்சிடுவான். வீட்டுக்குள்ள சமாதானமே இருக்காது, வெளியே போனால் சமாதானம் இருக்காது, வேலை சேரத்தில் சமாதானம் வரும், எங்கே போனாலும் எனக்கு சமாதானமே இல்லை பெறுதார் அப்படின்னு நம்மளை தான் நம்ம சோதிச்சு பார்க்கணும். என்னிடத்தில் எங்காவது பாவம் இருக்கிறதா நம்ம தான் சோதிச்சு பார்க்கணும். அங்கே இல்லை சமாதானம், இங்கே இல்லை சமாதானம் சொல்லி சொல்லி அலைய வேண்டாம். என்னிடத்தில் சமாதானம் இல்லாததற்கு என்ன காரணம்? என் மேலே பாவம் மேற்கொண்டிருக்கிறதா? என்னை, என் அக்கிரம் என்னை தொடர்ந்து பிடிக்குதா? என் பாவம் எனக்கு முன்னால் போகுதா? என் பாவம் விட்டு வாசப்படில் படுத்திருக்குதா? எனக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் என் பாவம் தடை செய்கிறதா என்று நான் ஆராய்ந்து I have to examine myself, analyze my life. என் வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது பாவ விடுதலை எனக்கு வரும். அல்லேலூயா. பாவ விடுதலை வரும். பாவ விடுதலை வந்துருச்சு. அப்புறம் என்னங்க? சமாதானம் வந்துருச்சு. முதல்ல சமாதானம். இப்போ அந்த ஸ்திரியை பாருங்க, சமாதானத்தோட போன்னு சொல்லிட்டாரா இல்லையா? உள்ள வரும்போது துக்கத்தோட தானே வந்திருக்கிறா, கண்ணீரோட தானே வந்திருக்கிறா, வெட்கப்பட்டு தூஷிக்கப்பட்டு அவமானப்பட்டு தானே உள்ள வர்றா. ஒருத்தரையும் தாண்டும் போது எல்லாரும் தூஷிக்கிறான். இதெல்லாம் தாண்டி இயேசுனிடத்தில் வந்துட்டா. நம்ம இயேசுனிடத்தில் வர பல தடை இருக்கும். இந்த சாத்தான் சும்மா விடாது. பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே ஒரு வாரத்துக்குள்ள என்ன செய்வான் தெரியுமாவே? இவன் செய்கிற வேலை, முதல் ராத்திரி அந்த அம்மாவுக்கு கனவுல போய் தோன்றுவான். பிசாசு கனவுல போய் தோன்றி சொல்லுவான், நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, என்கிட்ட வந்துரு, உனக்கா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னை இப்படி சிலது சொல்லுமா, என்னை அனாதையை விட்டுட்டு போயிட்டே, எனக்கு யார் இருக்கான்னு இது போய் அதுட்டு கேட்குமா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க சாட்சி செல்லூரில். அதான் சொல்கிறேன். உச்சமான ஒரு அம்மா இயேசுவை ஏற்றுக்குச்சு. அந்த அம்மா ஏற்றுக்க வாய்ப்பே இல்லைங்க, ஆனால் ஏற்றுக்குச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இல்லை, ஒரு சில நிமிடங்கள் தான் என் வீட்டுக்கு வந்தாங்க. இதுக்கு ஜெபிக்க சுகம் இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு சுவிசேஷத்தை முதல்ல சொல்லி இயேசுவை ஏற்றுக்கிட்டா தாம்மா பரலோகத்துக்கு போக முடியும்னு. நான் ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டா சரி. வேற அதுக்கெல்லாம் முந்தி போட்ட அந்த உடன்படிக்கையெல்லாம் செய்யக்கூடாது, நேற்றுக்கடெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, அது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு. இன்னும் செய்ய மாட்டேப்பா, நான் நம்புப்பா நீயே அப்படின்னு என்கிட்ட சொல்லுது. அது சரி, உன்னை நம்புறாத்தா, அது பாஷையில் நம்மளும் பேசுறது, நம்புறாத்தா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அனுப்பிட்டாங்க. அந்தம்மா வீட்டுக்கு போய் படுத்துருச்சு. வயசானம்மா 2 நாள் கழிச்சு 12 மணிக்கு யாரும் குதிரையில் வந்தாங்களாம். குதிரையில் வர்றாங்க, கனவுல சொப்பனத்தில் வந்து நின்றுக்கிட்டு, என்ன என்னை விட்டு போயிட்டு அப்படி மீசை வச்சு பயங்கர ஒருத்தர் வாரார் குதிரை மேலே. யாரும் நீங்களே தெரிஞ்சுக்கிடணும். வந்து கேட்குறாரு, என்னை விட்டு நீ போயிட்ட. அதை பார்த்துச்சான். அந்த அம்மா சொல்லிச்சான், இப்போ உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஏசிட்டு போயிட்டேன், போயிரு. சிம்பிளா அந்தம்மா பாஷையில், செல்லூர் பாஷையில், நான் ஏசிட்ட போயிட்டப்பா, உனக்கு சம்மந்தம் போயிரு நீ, எவ்வளோதான். அது பாஷையில் சொல்லிருச்சு. நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், அது லோக்கல் பாஷையில் சொல்லிருச்சு. அன்னைக்கு போனது இது வரைக்கும் திரும்பி வரல. அந்த அம்மா இயேசு ஏற்றுக்கு 2 வருஷம் ஆச்சு. இல்லையா? அப்போ இந்த பிசாசு பின்னால் தொடர்ந்து வருவான். என்னை விட்டுட்டு போயிட்டேன், வந்துரு திருப்பி, இல்லாட்டி உன்னை கொண்டுருவேன், பயமுறுத்துவேன், பிள்ளையை பாதிப்பேன். பல போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவான். ஒன்றுக்கு அஞ்சாம உறுதியாய் இந்த பெண்ணை போல இயேசுவை தேடி வந்தாலே, அப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர விடுதலை உண்டு. இப்போ நான் முடிக்க போகிறேன் செய்தியை. அவள் உள்ளுக்குள்ளே வரும்போது தலை கவிழ்ந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நொந்து நூலாகி அப்படியே வந்தா. கண்ணீர் அப்படியே வழியிருந்து அப்படி சொட்டா கண்ணீர் விழுந்திருக்க, மூக்கை சீந்திக்கிட்டு வந்திருப்பா, முந்தானை வச்சு மூக்கை சீந்திட்டு வந்திருப்பா. அதே கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் ஊற்றுற வரைக்கும் தான் அந்த கண்ணீருக்கு விலை இல்லை. ஆனால் இயேசுவின் பாதத்தில் ஊற்றப்பட்ட போது அது விலையேறப்பெற்ற கண்ணீராய் போயிற்று. கர்த்தருக்கு மிகப்பெரிய கரையத்தை திரும்ப கொடுத்தார். அவளுக்கு என்ன? மன்னிப்பு என்பது, சமாதானம் என்பது. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த பெண் எப்படி போயிருப்பா? திருப்பி தலை கவிழ்ந்து போயிருப்பான்றீங்க. சீமோனை பார்த்து, பாவின்னு சொன்ன பக்கத்தில் இருந்தவனை பார்த்து, எடுத்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரன் தெரிஞ்சவன் எல்லாரையும் பார்த்து, என்னடா சொன்ன என்னை பற்றி பாவின்னு இப்போ சொல்கிறா பார்ப்போம். போயிருப்பாளா மாட்டாளா? யோசித்து பாருங்க. தலை நிமிர்ந்து வெளியே போனாள். தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர். நீ தலை கவிழ்ந்து அதே வீட்டில், தலை கவிழ்ந்து அதே இடத்துல, தலை கவிழ்ந்து அதே தெருவில், தலை கவிழ்ந்து அதே சமுதாயத்தில் உன்னை தலை நிமிர பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார்னா அவர் இயேசு மட்டுமே. அவர் ஒருவரால் தான் அவன் செய்ய முடியும்.
அல்லேலூயா. பாவ பாரத்திலிருந்து விடுதலை வேண்டிய ஒரு நேரம் இது. நம்ம அப்படி ஆண்டோடைய பாத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்னும் அடுத்து பாவத்தினால வியாதி வரும், பாவத்தினால பிசாசின் போராட்டம் இருக்கும். இதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். அப்படி செய்தி நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லலை. இன்றைக்கு வருத்தப்பட்டு பார சுமக்கிறோட நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யோவான் 6:37 வாசிங்க பார்ப்போம். யோவான் 6:37. யோவான் 6:37 சத்தம். என்னிடத்தில் வருகிறவனை, என்னிடத்தில் வருகிறவளை, என்னிடத்தில் வருகிற பிள்ளையை, அவர்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிசாசின் படியில் இருந்தாலும், என்ன கவலை என்ன பாரத்தில் இருந்தாலும், என்னிடத்தில் வருகிற அவனை அவளை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நோன் சொல்லவே மாட்டேன். சீமான் வீட்டுக்குள் அவளை யாரும் ஏற்றுக்கொள்ள ஆள் இல்லை. ஆனா இயேசு சொல்றாரு, அவளை நான் ஏற்றுக்கொண்டேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஜனக்கூட்டத்துக்குள்ள வந்து மற்றவங்களை தொடர்றதுக்கு அவளுக்கு அன்னைக்கு உரிமை இல்லை. சமுதாயம் எப்படி இருந்துச்சு? தொழு நோயாளி சமுதாயத்துக்குள்ள வர அன்னைக்கு உரிமை இல்லை. 300 அடிக்கு அந்த பக்கம் சொல்லணும், தீட்டுன்னு ஒருத்தர் குஷ்டரோகம் பிடிச்சிருந்தா தொழு நோயாளி வரும்போது 300 அடிக்கு அந்த பக்கத்தில் சொல்லணும், நான் தீட்டுன்னு கை வைத்து கத்தணும். அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, வர்றது யாரு? ஒரு தொழுநோயாளி. விலகி உனக்கு வழி விட்டுருவாங்க. பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க, அவன் போயிடுவான். ஒதுக்கப்பட்டவங்க, ஊருக்கு வெளியதான் அவங்களுக்கு இடம், ஊருக்கு வெளியதான் சாப்பாடு, எல்லாமே அங்கதான். ஆனா இயேசு அந்த தொழுநாளியை தொட்டு சுத்தமாக்கினார். மத்தேயு 8:1 தொழுநாளியை குஷ்டரோகி தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமா. அப்போ உலகமே உங்களை வெறுத்தாலும், குடும்பமே உங்களை வெறுத்தாலும், இயேசு இன்னும் உங்களை நேசிக்கிறார். நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட துறவியா இருந்தாலும், எவ்வளவு தூரம் இயேசு விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும், நச்சிக்கப்பட்டிருந்த பிரதர், இப்போ விழுந்து போயிட்டேன் பிரதர், எவ்வளவு தூரம் தெரியல பிரதர், மீளவே முடியல பிரதர், இட்ஸ் ஆல் ரைட். இளையகுமாரனுக்காய் காத்திருந்த தகப்பனை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் காத்திருக்கிறார். நீ மறுபடி வந்து, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, ஜஸ்ட் கம் பேக், ஐ வில் ரெஸ்டோர் எவரிதிங் தட் யூ ஹேவ் லாஸ்ட் இன் யுவர் லைஃப். நீ என்னை விட்டு தூரம் போனதுனால இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறேன். வரைய நீ நோக்கி நீ வர்றையா? உன் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார், உன் கவலை யாவையும் அவர் போக்குவார், உன் வியாதியை சுகமாக்குவார், உன் கடன்பாரத்தை நீக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை எல்லாரும் பாவி பரதேசி அப்படின்னு சொல்லி உன்னை ஏளனமா கேவலமா பேசின எல்லா இடங்கள்லையும் உன்னை தலை நிமிரச் செய்வார். வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியாய் உனக்கு உடுத்தி வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கண்ட ஒரு காட்சி இந்த ஆராதனை நேரத்தில், நல்ல கர்த்தருக்குள் இருக்கிறவங்களும் உலகத்தை சார்ந்து நீங்க வாழ்றீங்க. ஒரு சிலர் தெளிவா தரிசனத்தில் நான் பார்த்தேங்க, உட்காந்து நல்ல கர்த்தர் நல்ல ஜெபம் பண்றீங்க, ஆனா அப்பப்ப அப்படியே அந்த அந்தகாரத்தை பக்கம் சாயிறத பார்த்தேன். நல்லா இருக்கிறீங்க, அந்தகார அந்த ஒரு கேர்டன் மாதிரி சைடில் அப்படி தூங்குது, அந்தகார கேர்டன், அதில் அப்படியே உரசிக்கிட்டே நீங்கள் நடந்து போகிறீங்க. நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் தேவைப்படும் போது அதில் அப்படி உரசிக்கிட்டு, கொஞ்சம் உறவு வச்சுக்கிட்டு, கொஞ்சம் தேடிக்கிட்டு, தேவன் விரும்பாத செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு சிலர் இந்த இடத்துல இப்போ உட்காந்துருக்கிறீங்க. வேற எங்கேயும் இதுக்குள்ளே இருக்கிறீங்க. அதான் கர்த்தர் எனக்கு காமிச்சார். அப்படிப்பட்ட நீங்கள் முழுமையாக இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை ஜெயிக்க ஒருவராலும் கூடாது. கண்களை மூடி நாம் எழுந்து நிற்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். தெரிஞ்ச பாடல், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இந்த பாடலை பாடும்போது அப்படி எளிமைன்னு ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எளிமை நிற்க போகிறோம். கொஞ்ச நேரம் முடியலன்னா உட்காந்துங்க. வயசானவங்க பலவீனம் நீங்கள் உட்காந்துக்கலாம். மற்றவங்க எளிமை நின்று அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். இங்கே உட்காந்துருந்த ஒருத்தரையும் காணும். எங்கே பாவத்தை குறித்து பேசணுன்னு வெளியே போயிட்டாங்களோ? இங்கே உட்காந்துருக்காங்களோ? சரி அப்போ சரி. நாங்கள் நினச்சேன் பாவத்தை குறித்து பேசின போயிட்டாங்களோன்னு நினச்சேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினாரா பேசலையா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினாருன்னா அல்லையா கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பேசலைன்னா பரவாயில்ல, பேசினாருன்னா ஓகே. பேசாத கையை கீழே போட்டுக்கலாம். ஸ்தோத்திரம். ரைட். கண்களை மூடி ஆண்டோட பாத்தில் ஒப்பு கொடுத்து இப்படி இந்த பாட்டு போமே, பாவியாகவே வாரேன் பாவம் போக்கும், பாவியாகவே வாரேன். தெரியுமா எல்லாருக்கும்? சரி, ஓகே. ஐயா சொல்றாங்க எல்லாருக்கும் தெரியுன்றாங்க. சரி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இண எல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இண எல்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும்
பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிங்கும் வாசனை வீசிடு நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிங்கும் வாசனை வீசிடு நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். நல்ல கைதட்டி. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட, ஆண்டவரே பாவியாகிய நான் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன். அந்த பெண் இயேசுவை தேடி வந்தாள் சீமோன் வீட்டுக்கு. வேறொரு பாவியான மனுஷனை 4 பேர் கட்டிலோடு சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். மத்திய 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். 2 பேர் ஜெபிக்கும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருத்தர் தூரத்தில் நின்று கொண்டு மார்பில் அடித்து கொண்டு, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று வானத்தை நோக்கி கண்களை கூட ஏறெடுக்க முடியாமல் தலை கவிழ்ந்து நின்றான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்டேன்னா உண்மை இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஒப்புக்கொடுங்க, ஆண்டவர் நான் என்ன பாவம் செய்தேன் என்று எனக்கு சுட்டி காண்பியும், உணர்வை தாரும். அப்பொழுது நான் அதை அறிக்கை செய்து விட்டுவிட எனக்கு பலன் உண்டாகும். கிருபை செய்யும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. என்ன தவறு இருக்கு, என்ன குற்றம் இருக்கு, என்ன பாவம் இருக்கு, என்ன மீறுதல் இருக்கு, என்ன அக்கிரமம் இருக்கு, என்ன துரோகம் இருக்கு, என்ன பிழை இருக்கிறது, என் பிழைகளை உணர்கிற கிருபையை தாரும். வாட் இஸ் மை ஃப்ளாஸ் அண்ட் ஃபால்ஸ் that occupy my life, என் வாழ்க்கை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற பாவங்கள் என்ன, குற்றங்கள் என்ன, பிழைகள் என்ன, குறைகள் என்ன? ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்களை மூடி, யார் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்கள் பாவங்களை மன்னிக்கவும்
உங்களை நேசித்து உங்களுக்கு சமாதானம் கொடுக்கவும், பாவத்தினால் இழந்து போன எல்லா நன்மைகளையும் கர்த்தர் எங்கேயும் தூரத்துக்கு போட்டிருக்க மாட்டார். போன வருஷம் நடக்க வேண்டிய ஒரு நன்மை நடக்கலை, இந்த ஜனவரியில் வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கர்த்தர் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஏன்னா பாவம் தடையாக நிற்கிது, அது கொடுக்க முடியாது உங்களுக்கு. ஆனால் கர்த்தர் தூக்கி அதை வேற யாருக்கும் கொடுத்துடல, அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி பத்திரமா பெட்டியில் வச்சிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவரைக்கும் இழந்து போன எல்லாம் சேர்த்து கிடைச்சிடும், சேர்த்து கிடைக்கும். The Lord will restore in double fold. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்ப இரட்டிப்பான நன்மை தருவது இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப ஆண்டவரிடத்துல உன் குறைகளை ஒப்புக்கொடு, உன் குற்றங்களை ஒப்புக்கொடு, உன் பாவங்களை ஒப்புக்கொடு, கர்த்தர் அதை மன்னிப்பார். நீங்க பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு அந்த பகுதி அந்தகார வல்லமைகளை நான் கட்டி ஜெபிக்க போகிறேன். அப்பதான் அந்த ஜெபத்து மிகுந்த பலன் இருக்கும். பாவங்களை அறிக்கை செய்யுங்க, குற்றங்களை அறிக்கை செய்யுங்க, குறைகளை அறிக்கை செய்யுங்க, மீறுதல்களை அறிக்கை செய்யுங்க. தேவன் விரும்பாத பார்வை, தேவன் விரும்பாத பேச்சு, தேவன் விரும்பாத கேள்விகள், செவியில கேட்கிற காரியங்கள், தேவன் விரும்பாதவைகளை சிந்திக்கிறது, எண்ணுகிறது, நினைக்கிறது, கற்பனை பண்றது, மனக்கண்கள் அப்படியே பார்க்கறது, இச்சையா மாம்சமா பார்க்கறது, கால்களில் தவறான நடக்கை, கைகளில் தவறான கிரியை. கைகள் சுத்தம் வேணும், இருதயத்தில் சுத்தம் வேணும். பைபிள் சொல்லுது பார்வையில் சுத்தம் வேணும், நடக்கையில் சுத்தம் வேணும், பேச்சில் சுத்தம் இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும், ஒழுக்கமுள்ள வாழ்க்கை இருக்கணும், ஒழுக்கமாக பேசணும், ஒழுக்கமாக பார்க்கணும், ஒழுக்கமாக சாப்பிடணும், ஒழுக்கமாக வஸ்திரத்தை உடுத்தணும், சமுதாயத்தில் ஒழுக்கமாக இருக்கணும், தெருவில் ஒழுக்கமாக இருக்கணும், குடும்பத்தில் ஒழுக்கமாக இருக்கணும், சபையில் ஒழுக்கமாக இருக்கணும். God is a God of discipline. ஒழுக்கத்தின் ஆண்டவர் நம்முடையவர். எங்க ஒழுக்கம் தவறுதோ அங்க பிரச்சனை வரும், எங்க பாவம் பெருகுதோ அங்க அழிவு வரும், எங்க பாவம் பெருகுதோ அங்க சாவு வரும். அப்படிதான் சொல்லி அனுப்பினாரு. பாவம் கொன்றுன்னு போய் சொல்லு, பாவம் அழிச்சிருன்னு போய் சொல்லு, 2 வார்த்தையை மறுபடியும் உள்ளதில் போட்டு வந்தார். ஏன் இந்த சபைக்கு இதை சொல்றாரு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும், சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, விட்டு கொடுங்க, கண்ணீரோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யற ஆண்டவரே. கிரி பாடுப்பா, பாவியாகவே வர ஒரு கவி மட்டும் பாடுப்பா. பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன், நீ வா உன் பாவம் எல்லாம் நீங்கும் என்று சொன்னீரே. தேவா உம் வாக்கை நம்பி சீர்கேடன் நீசனும் நான் பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே நான் பாவியாகவே வாரேன், ஆண்டவரே நான் பாவியாகவே வாரேன், ஆண்டவரே நான் பாவியாகவே. நீ வா உன் பாவமெல்லாம் நீங்கன்னு சொன்னீங்களே, என்னிடத்தில் வருகிற புறம்பை தள்ளுவதில்லைன்னு சொன்னீங்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்களே. அப்படி வந்த பாவியான ஸ்திரியை ஏற்றுக்கொண்டீங்களே, சகைவை ஏற்றுக்கொண்டீங்களே, ஆண்டவரே கட்டிலோடு தூக்கி கொண்டு வரப்பட்ட மனுஷனை ஏற்றுக்கொண்டீங்களே, பேதுரு மிகப்பெரிய பாவி ஏற்றுக்கொண்டீங்களே, கொலைக்கு சம்மதித்திருந்த பவுல ஆண்டவர் நடுவழியில ஏற்றுக்கொண்டீங்களே. உம்முடைய ஊழியக்காரனாக உலகத்தால் பாவி என்று சொல்லப்பட்டவங்களை இயேசுவாகிய நீர் சொந்த பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டீரே. நம்பி வர்ற ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே. இடத்தில் வான்னு சொன்னீங்க, நான் திரும்பி வர்றேன். ஏற்கனவே நல்லா இருந்தேன், பழைய அன்பை விட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? மறுபடி வாங்க ஆண்டவரிடத்தில். இன்றைக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார், இளையகுமாரனுக்கு காத்திருந்த தகப்பனை போல. ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து பாரமா, இப்ப அந்த பிள்ளை இங்கே இல்லை, வேற ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக உங்க மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, மருமக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்பாவுக்கு அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருன்னு ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, யாருன்னு பாவத்தில் மூழ்கி போய் கிடக்குறாங்க, ஜெபம் பண்ணுங்க. இது உங்க நேரம், இது உங்க நேரம். அதுக்கு பிறகு அந்த எல்லையின் ஆவிகளை நான் கட்டி ஜெபிக்க போகிறேன். அதுக்கு பிறகு தான் வியாதி விடுதலைக்காக நான் ஜெபிக்க போறேன். அதுக்கு பிறகு தான் கட்டுகளை அவிழ்க்க முடியும் நான் ஜெபிக்க போறேன். பாவம் இருந்தா விடுதலை இருக்காது, பாவ கட்டு இருந்தா எந்த கட்டு இருந்த விடுதலை வராது.
எனக்கு வியாதி சுகமானது, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நோய்களை கர்த்தர் குணமாக்கும் போது என் அக்கிரமத்தின் கட்டு முதல் அறுக்கப்பட்டு அவைகள் மன்னிக்கப்பட்டது, நான் விடுதலையானேன். அது ஏன் சாட்சி. திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்தார், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான், அது அவன் சாட்சி. உங்க சாட்சி என்ன? என் பாவத்தை மன்னியும், என்னை விடுதலையாக்கும். அது உங்க ஜெபமா இருக்கட்டும். பின்னாட்கள் அது உங்க சாட்சியா, நான் சொன்ன மாதிரி உங்க சாட்சியா மாறட்டும். ஒப்பு கொடுக்குறீங்களா? இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. தலையில் ஒரு கை, இருதயத்தில் ஒரு கை வச்சு, என் மேல் கிருபை ஆயிரும். நான் கண்ணு மூடி நிற்கிறேன், யாரும் உங்களை பார்க்கல, உங்களை யாரையும் நான் பார்க்கல. நீங்கள் ஒருத்தர் திரும்பி பார்க்க வேண்டாம். யார் தலையில் கை வைக்கிறான், யார் நெஞ்சு, அதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு, தலையில் கை வச்சு, நானும் கண்ண மூடி நிற்கிறேன். எல்லாரும் கண்ண மூடி நிற்போம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் பார்க்கட்டும். உலகம் பார்த்து என்ன நமக்கு இல்லையா, ஆண்டவர் பார்க்கட்டும். நம்மளை அர்ப்பணிப்பேன். உலகம் நம்ம தப்பாக தான் பார்க்கும், ஆனால் ஆண்டவர் நம்மளை மாறுபட்டவங்களா பார்க்குறாரு. ஒப்பு கொடுப்பீங்களா? நம்பிக்கையுடைய சிறைகளை, நீ சிறையிருப்பில் இருக்கிறாய், பாவ சிறையில் இருக்கிறாய், வியாதியின் சிறையில் இருக்கிறாய், பிசாசின் சிறையில் இருக்கிறாயோ, கடன்பார சிறையில் இருக்கிறாயோ, நம்பிக்கையுடைய சிறை. நீ இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கட்டும். உன் நம்பிக்கையை கர்த்தர் துளிர்விட செய்வாராக, தட்டி எழுப்புவாராக. திரும்ப நம்பிக்கையுடைய சிறையில அரணுக்கு வா. கர்த்தரின் நாமம் பலத்த அரண் உனக்கு வா. ஒரு இடத்துல அவர் உனக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார், ரெட்டிப்பாய் கொடுப்பார். இப்போ உள்ளதையும் கொடுப்பாரு, இழந்து போனதையும் கொடுப்பார், ரெட்டிப்பா கொடுப்பார். இனி வர வேண்டியதையும் கொடுப்பாரு, கொடுத்து கொண்டே இருப்பார். பாவத்திலிருந்து விடுதலை அடைய ஒப்பு கொடுப்போம். இந்த பாவி என்னை மேற்கொள்ளுது, கெட்ட வார்த்தை பேசுகிறேன், பொய் சொல்கிறேன், உபச்சார வாழ்க்கை என்கிட்ட இருக்கு, யாருக்கும் தெரியாது. வேசித்தன வாழ்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக திருடுற பழக்கம் என்கிட்ட இருக்கு, நிறைய பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் அப்பப்போ தெரியாமல் கொஞ்சம் கஞ்சா போட்டுக்குவேன், யாருக்கும் என் மனைவி கூட தெரியாது இல்லையா, போதை போட்டுக்குவேன், இல்லாட்டி இந்த கொஞ்சம் களவாண்டுக்குவேன். ஏதோ ஒன்று என்னை தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடும். இந்த குறிப்பிட்ட பாவத்தை கர்த்தர் என்னை விட்டு எடுத்து போடும். இந்த குறிப்பிட்ட பாவத்தை கர்த்தர் என்னை விட்டு எடுத்து போடும். விடுதலை தாங்க. என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர்களை பார்த்து கொண்டு பிரசன்னங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய மத்தியிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியார் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒரு மேலும் பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொரு மேல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஒரு மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். அந்த பாவத்தின் கயிறு கர்த்தருடைய அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு விடுதலை வருவதாக. அந்த அக்கிரமத்தின் கட்டு, அந்த பாவத்தின் கட்டு, அந்த அநீதியின் கட்டு, அந்த மீறுதலின் கட்டு, அந்த சுபாவத்தில் சீர்கேடுகளின் கட்டு, அந்த குற்றம் ஆண்டவரே, ஆண்டவர் இந்த பாரம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி அந்த கட்டு இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. 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 ஒரு மேல பாவத்தின் கட்டு அவிழ்க்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவை மேல் சுமந்தார் என்ற 1 பேதுரு 2:24 ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை கர்த்தர் சுமந்து விட்டு நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவங்களை சுமப்பதற்காகவே இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் இன்னொரு வசனம் இருக்குது. பாவங்களை சுமக்கிறதுக்காக வந்தார்னு இன்னொரு வசனம் இருக்குது. பேதுரு நினைக்கிறேன் அதுல இருக்குது, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், பாவக்கட்டுகள் அறுக்கப்படுவதாக. 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல கூடியிருக்கிற 2 வார்த்தையை மைக்கு வழியா கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருடைய பாவங்களை சுமந்துட்டீங்க. நேற்று செஞ்ச பாவத்தை ஏற்கனவே சுமந்துட்டீங்க. நாங்கள் அறிக்கை செய்து விட்டு ஒப்பு கொடுக்கிறோம். இறங்கும் அக்கினி இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும், கட்டவிழ்த்தல் உண்டாகட்டும். இப்பொழுது அது நடக்கட்டும், இப்பொழுது அது நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பாவ விடுதலை. இயேசுவின் நாமத்தில் பாவத்திலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தில் அக்கிரமத்திலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா மீறுதலிருந்து விடுதலை, குற்றங்களிலிருந்து விடுதலை, குறைகளிலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முன்னால போகிற பாவம், பின்தொடர்ந்து பிடிக்கிற பாவம், வாசப்படியில் படுத்திருக்கிற பாவம் என் மேல் சொல்லப்படாதபடி எனக்கு ஒரு விடுதலை வரட்டும். எனக்கு முன்னால பாவம் போக வாய்ப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னை பாவம் தொடர்ந்து பிடிக்க இடம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் வீட்டு வாசப்படியில் பாவம் படுக்க இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு முன்னால கர்த்தருடைய தூதர்கள் போகட்டும். என் சமூகம் முன்னால செல்லும் சொன்னீங்களே, உடைய சமூகம் முன்னால போகட்டும். ஆண்டவரே என்னுடைய மகிமை உன்னை பின்னால காக்கட்டும் சொன்னீங்களே, உடைய மகிமை என்னை பின்னால காக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாசல்ல இயேசுவின் ரத்தத்தை தெளின்னு சொன்னீங்களே, வாசல் நிலைக்கால் மேற்செடுத்தல் இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு பாவம் படுத்திருக்க வாய்ப்பு இல்லாதபடி சுத்திகரிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால சுத்திகரிப்பு, இயேசுவின் நாமத்தால விடுதலை. ரீபாதால
லோதோ ஷியாகாரபா. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே பாவ விடுதலை எனக்கு வேணும். பாவத்தை ஆண்டவரே எதெல்லாம் பாவமா இருந்தும் பாவம் தெரியாம நான் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதை எனக்கு உணர்த்தி காண்பீங்க. அதை விட்டு விட எனக்கு கிருபை செய்யுங்க. நீண்ட நாள் அந்த பாவத்தோட போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி, யாரு கண்ணை திறந்து யாரையும் பார்க்க கூடாது. யாரையும் பார்க்க, நானும் இது வரைக்கும் யாரையும் பார்க்கல. நான் இப்ப கை நீங்க உயர்த்தினாலும் நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்கறதா சொல்லி இப்ப நான் கண்ணை திறந்து பார்க்க போறேன்னு சொல்லிடுவேன். எனக்கு சில குறிப்பிட்ட பாவங்கள் எனக்குள்ள இருக்குது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும், இல்லாட்டி எல்லாருக்கும் தெரியும், ஆனா விட முடியல அப்படின்னீங்கன்னா கையை மட்டும் வைத்திக்காம, என்னை விடுதலை ஆக்கின இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அது கோபம் எரிச்சலா கூட இருக்கலாம், அது கோபம் எரிச்சலாக அவமதிப்பா கூட இருக்கலாம், பாவம் என்று வேதத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட எதுவாக வேணாலும் இருக்கலாம். என்னால் விட முடியலன்னா கை வைத்தால் அவங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஒரு சில கைகளை நான் இப்பொழுது பார்க்கிறேன். ஒரு சில கைகள், அது எந்த பாவம் எனக்கு தெரியாது, அது வெளிப்படையான எல்லாருக்கும் தெரியாத ரகசிய அந்தரங்க பலவித பாவம் இருக்கு. வெளியரங்கமான பாவம், துணிகரமான பாவம், ரகசிய பாவம், அந்தகார பாவம், வாலிபத்தின் பாவம், பிறப்பிலே பாவம் என்று பலவிதமான பாவங்கள் இருக்கு. எந்த பாவமாக இருந்தாலும், எந்த சுபாவ சீர்கேடுகளாக இருந்தாலும் ஆண்டவரே மனமு வந்து கைகளை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள், எதற்கும் அஞ்சாமல் வீட்டுக்குள் பிரவேசித்து இயேசுவின் பாதத்தில் விழுந்த பெண்ணுக்கு ஒப்பாக நம்பிக்கையோடு கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள், தைரியமாய் கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள். அவருடைய பாவம் எத்தகையதாக இருந்தாலும் அதை இப்பொழுது மன்னிக்கும்படியாக, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவருடைய பாவங்கள் அநேகமாயிருந்தாலும் கொஞ்சமாயிருந்தாலும் கர்த்தர்களை மன்னிக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த பாவங்களை விட்டுவிட இன்றைக்கு பலன் உண்டாகட்டும், இந்த பாவங்களை விட்டுவிட இன்றைக்கு பலன் உண்டாகட்டும். அந்த பாவத்தின் கட்டி எவ்வளவு வல்லமுள்ளதாக இருந்தாலும் அதை அறுத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. விடுதலை வருவதாக என்று இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம், விடுதலை வருவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசுகிறோம், விடுதலை வருவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசுகிறேன். எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தவர், பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தவர், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சகை வீட்டுக்கு சொன்னவர், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னவர், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னவர். நன்றி ராஜா. இன்னைக்கு இந்த வார்த்தை இங்கே ஆண்டவர் நீர் சொல்லிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி, அவருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த பாவங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு முதுகுக்கு பின்னால் எரிந்து போடப்படுகிறது, கடலின் ஆழத்திலே அது தூக்கி எறியப்படுகிறது. அதை மறுபடி கர்த்தர் பார்ப்பதில்லை, அதை தோண்டி எடுப்பதில்லை. கை வைத்தனுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் முதுகுக்கு பின்னால எரிஞ்சிட்டார், கடலுக்கு பின்னால தூக்கி கட்டி எரிஞ்சிட்டாரு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யோசித்து பாப்போம், பாவம் அழிச்சிரும், பாவம் கொண்டுரும். மறக்கக்கூடாது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில, மறக்கக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்ப எல்லாரும் பக்கத்துல கரங்களை பிடிச்சுக்கங்க, எல்லாரும் ரெண்டு பேர கைகளை எல்லாரும் பக்கத்துல கை பிடிச்சுக்கங்க. பைபிள் சொல்லுது, ஒருவன் 1000 இருவர் 10,000 மேற்கொள்வார்கள். ஒருவன் 1000 இருவர் 10,000 மேற்கொள்வார்கள். ஆலயத்தை ஒட்டியே நமக்கு போராட்டம் உள்ள சூழல் இருக்குது. இது ஒரு கடுமையான போராட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறதை நான் வந்த உடனே பார்த்தேன். கடுமையாய் கிரியை செய்கிறது. அதனால நம்ம ஓட போறதில்லை, நம்மளால அது ஓடணும். நாம் ஓடுவதில்லை, நாம் ஓட்டுகிறவர்கள். நாம் ஓடுகிறவர்கள் ஓட்டுகிறவர்கள். இயேசுவின் நாமத்தில் வலது கரங்களை இப்படி எல்லாரும் கரங்களை பிடிச்சுக்கிட்டு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தினால மகிமை இறங்கும், ஸ்தோத்திரத்தினால அக்கினி இறங்கும். அந்த அக்கினி சத்துருவை பட்சிக்கும். ஸ்தோத்திரத்தினால அக்கினி இறங்கும், ஸ்தோத்திரத்தினால மகிமை இறங்கும். அது சத்துருவை பட்சிக்கும். இறங்கட்டும் தேவனுடைய மகிமை. ஆண்டவரே, ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் கிரிகள் எதுவாக இருந்தாலும் சுட்டெரிப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அக்கினி இறங்கி அவர்களை சுட்டெரிப்பதாக. பரிசுத்த இரத்தத்தை அந்த எல்லையிலே தெளிக்கிறோம், பரிசுத்த இரத்தத்தை அந்த திசையிலே தெளிக்கிறோம். சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு சிந்திய இரத்தத்தை அந்த திசையிலே நாங்கள் தெளிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தை அந்த திசையிலே நாங்கள் தெளிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தை அந்த பக்கத்தில் நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை பேசுகிறோம், அந்த பக்கத்தில் இயேசுவின் நாமத்தை பேசுறோம், அந்த பக்கத்தில் இயேசுவின் நாமத்தை பேசுறோம், அந்த பக்கத்தில் இயேசுவின் நாமத்தை பேசுறோம், அந்த பக்கத்தில் இயேசுவின் நாமத்தை பேசுறோம். வல்லாத பிசாசே, வல்லாத பிசாசே, இந்த பகுதிக்கு தலைமையா இருக்கிற பொல்லாத ஆவி, இந்த பகுதிக்கு தலைமை வகிக்கிற பொல்லாத ஆவியே, இந்த பகுதிக்கு தலைமை வகிக்கிற பொல்லாத ஆவியே, பொல்லாத பலவானே, பொல்லாத பலவானே,
பட்சிப்பதாக. தேவனுடைய அக்கினி இப்பொழுது இறங்கி பட்சிப்பதாக. தேவனுடைய அக்கினி இறங்கி உன்னை 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 பட்சிக்கட்டும். உன்னை பட்சிக்கட்டும். உன்னை பட்சிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினுடைய அக்கினி பட்சிக்கட்டும். எல்லை விட்டு காலி பண்ணு. எல்லை விட்டு காலி பண்ணு. எல்லை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் எல்லை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் எல்லை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் எல்லை விட்டு வெளியேறு. நல்ல சோதனை பண்ணுங்க. மறுபடியும் சோதனை பண்ணுங்க. சோதனை பண்ணுங்க. சோதனை வாய் திறந்து சோதனை சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ரீவாதாலா ராக்கல சூராபா. ஆண்டவரே சோதனை 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 சோதனை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்துங்க. சத்தத்தை உயர்த்துங்க. எல்லாரும் பத்தாது பத்தாது சத்தம் பத்தாது சத்தம் பத்தாது பத்தாது. Come on, lift up your voice unto the Lord and cry out unto the Lord. ரீபன பக்கத்திக்கர பௌஷ்யாந்தரபா. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம். தெருக்கள் தோறும் இயேசுவின் ரத்தம். வீடுகள் தோறும் இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. வீடுகள் தோறும் இயேசுவின் ரத்தம். சுற்றியுள்ள எல்லா வீடுகளில் இயேசுவின் ரத்தம். சுற்றியுள்ள எல்லா வீடுகளில் இயேசுவின் நாமத்தை பேசுங்க. சும்மா பேசுங்க. தைரியமா அது பேசுங்க. நீங்க இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை பேசுங்க. அந்தகாரங்கள் விலகட்டும். இந்த எல்லையை விட்டு அந்தகாரங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்தகாரங்கள் விலகட்டும். அந்தகார வல்லமைகள் விலகட்டும். அந்தகார வல்லமைகள் விலகட்டும். அந்தகார வல்லமைகள் விலகட்டும். எல்லா விதமான ஆலோசனைகள் அபத்தமாவதாக. பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. பிசாசின் ஆலோசனைகள் அபத்தமாவதாக. பிசாசின் கூட்டு சதிகள் நிர்மூலமாவதாக. சபைக்கு முன்னால சபையை சுற்றி கிறிஸ்தவ வீடுகளை சுற்றி ஒவ்வொரு எல்லைகளை சுற்றி ஆண்டவரை காவல் பண்ணும்படி வைக்கப்பட்டிருக்கிற மிருகங்கள் பறவைகள் ஜீவராசிகள் இயேசுவின் நாமத்தில் அடையாளம் காணப்பட்டு அவைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக விலகி போவதாக. பிசாசு மிருகங்களை பயன்படுத்துவானா? பிசாசு பறவைகளை பயன்படுத்துவான். பார்த்துருக்கிறேன். பிசாசு பூச்சிகளை பயன்படுத்துவான். ஜீவராசிகளை நம்மளை கண்காணிக்கிறதுக்கு. எப்போ தூங்குறோம் எப்போ எழும்புறோம் எப்போ ஜெபம் பண்றோம் எப்படின்னா பிசாசு எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே சர்வ வியாபி ஆம்னி பிரசன்ட் காட். பிசாசு ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதனால எல்லா இடத்தையும் கண்காணிக்க ஆட்களை வச்சிருக்கிறான். அது மிருகங்கள் வடிவிலே, அது பறவைகள் வடிவிலே, அது ஆந்தையின் வடிவில் உங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கும். வீட்டு மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கும். அது ஒரு எறும்பா கூட வீட்டை விசிட் பண்ணலாம், தெரியாது. இதெல்லாம் சத்தியம். நாங்கள் ஊழியத்தில் பார்க்கிற காரியம். சத்தியம் அது ஊழியத்தில் பார்க்க. அதுக்காக எல்லாம் வர்ற எறும்பெல்லாம் பிசாசு சொல்லிடுறாங்க. நாய்கள் உருவத்திலே கண்காணிக்கலாம், பூனைகள் உருவத்திலே கண்காணிக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த அது என்ன சொல்றது, சிலந்தி பூச்சி படமாக காமிக்கிறார். அவர் உலக பிரசித்தி, சாதாரண ஊழியக்காரர் அல்ல, உலக பிரசித்தி பெற்ற ரெய்னார்ட் போங்கே என்று சொல்லுகிற ஊழியன் சொல்லுகிறார், the devil will make use of the சிலந்தி பூச்சி to என்ன சொல்றது, உங்க வீட்டில் இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அவனுக்குள்ள அந்த சிலந்தி பூச்சிக்குள்ள பிசாசு ஆவி வச்சிருப்பானா. அது உங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னு அப்படியே படம் பிடிச்சி அது அவனுக்கு அனுப்புமா ஆவி மண்டலத்தில். அதை பார்த்தவன் அடுத்த ஆளுகளை செட் பண்ணுவான், அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. ஆமாம், கனவுல வந்து கருப்பு நாய் வருது, கனவுல மாடு முட்டை வருது, யானை வருது, பாம்பு வருது. சும்மா சாதாரணமாக நினைக்கக்கூடாது. எல்லாம் உங்களை கண்காணிக்க அனுப்பப்படுகிற ஆவிகளாக இருக்கலாம். உங்களை கண்காணிக்க அனுப்பப்படுகிற ஆவிகளாக இருக்கலாம். அந்த ஆவிகள் இந்த மிருகங்களுக்குள்ள பிரவேசித்து தன் பணியை செய்து கொண்டே இருக்கும். நமக்கு அது தெரியவே தெரியாது. இன்விசிபிள் வேர்ல்டு, காணக்கூடாத உலகம் அது. அது ஆவி மண்டல உலகம். அது நம்ம கண்களுக்கு தெரியாது. யோபுவினுடைய ஆஸ்திகளை அழிச்சது பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து அக்கினி வந்து அழிச்சிருச்சு. அது யார் அனுப்புனது தெரியுமா? பிசாசு அனுப்புனான். ஆனால் யோபுவுக்கு தெரியாது சாத்தான் தான் அக்கினி அனுப்புனான்னு. அது மாதிரி சாத்தான் தன்னுடைய ஏஜென்ட்கள் நிறைய வச்சிருக்கிறான். ஏவாளை ஏமாத்துறதுக்கு சர்ப்பத்தை அனுப்பினான். சர்ப்பம் போய் பேசிருச்சு, அவட்ட பேசிச்சு சர்ப்பம். அந்த வல்லமையை கொடுத்தது யார்? சாத்தான். ஒவ்வொரு தனிநபர்களை குடும்பத்தை கவனிக்க, நல்லா ஜெபிக்கிறவங்களை கவனிக்க,
நல்லா ஆராதிக்கிற வீடுகளை பின்தொடர்ந்து கவனிக்க, எப்போ உங்களை வீழ்த்தலாம், எது உங்கள் வீக் பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க அவன் ஏஜென்ட்களை வச்சிருப்பான். இப்போ நான் சொல்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய அதிகாரம் பெற்ற ஊழியனாகிய நான் இப்படிப்பட்ட சாத்தானாலே, பிசாசினாலே, என்னுடைய ஆவிகளினாலே ஏவப்பட்டு எங்களை சுற்றித் திரிகிற, வீடுகளை சுற்றித் திரிகிற, பிள்ளைகளை சுற்றித் திரிகிற, விசுவாச வீட்டாரை சுற்றித் திரிகிற, சபையை சுற்றித் திரிகிற கண்காணிப்பின் ஆவிகள், செய்தி கொடுக்கிற ஆவிகள், ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம், அவனுடைய ராஜ்யத்தில் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம், கலெக்டிங் டேட்டா அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் த டேட்டாஸ் டு த டெவில், டு ஹிஸ் கிங்டம், டு ஹிஸ் ஏஜென்சி, டு ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அவனுடைய நிர்வாகத்துக்கு அதை கொடுக்கிற ஆவிகளாய் அந்த ஆவிகளை சுமந்து கொண்டு எங்களை, எங்கள் வீட்டை கண்காணிக்கிற பறவைகளானாலும், பூச்சிகளானாலும், ஜீவராசிகளானாலும், மிருகங்களானாலும் அவருடைய உரிமைகளை ரத்து செய்து இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கி அந்த மிருகங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஆவிகள் எரிந்து சாம்பலாகி அந்த மிருகங்கள் விடுதலை அடையணும், அந்த பறவைகள் விடுதலை அடையணும். அவையெல்லாம் எங்கள் வீட்டை விட்டு வெளியேறணும், அவையெல்லாம் எங்கள் வீட்டு நிலையை விட்டு விலகி போகணும். எங்கள் வீட்டு மரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடாது, வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரங்களை சாத்தான் உட்காந்து நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பான். நமக்கு தெரியாது, பறவையாக இருக்கலாம், இல்லை லிட்டரலாக அந்த ஆவியை உட்கார்ந்து இருக்கும். நிறையா பார்த்துருக்குறேன், என்கிட்ட பேசி இருக்குது. உன் வீட்டு பக்கத்தில் ஆறு 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 பனைமரம் இருந்துச்சு இல்லை, ஆமாம், அந்த மரத்தில் உட்காந்து நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், என்னை பார்த்து ஆவி சொல்லியிருக்கு. ஒரு அம்மாட்ட பிசாசு வரும்போது அந்த ஆவி சொல்லிச்சு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற 6 மரத்தில் ஒரு மரத்தில் நான் உட்காந்துருப்பேன், எப்போ உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ என்ன செய்கிறேன்னு நேரடியாக சொல்லியிருக்கேன். அந்த பிசாசு விரட்டும் போது கண்காணிக்கிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் கண்காணிப்பின் ஆவிகளுடைய கண்கள் குருடாக்கி போவதாக. எலிசாவை பிடிக்க வந்த வீரருடைய கண்களை குருடாக்கி தடவி தெரிய வைச்ச ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு இந்த சபையின் விசுவாசிகள், ஊழியர்கள், குடும்பத்தார், தலைமை சபையின் விசுவாசிகள், ஊழியர்கள், குடும்பத்தார், மூப்பர்கள் எல்லாரை சுற்றிலும், வீடுகளை சுற்றிலும், பிள்ளைகளுடைய சகல எல்லைகளை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து இயேசுவின் நாமத்தை பேசி கண்காணிக்கிற ஆவியுடைய கண்கள் இயேசுவின் நாமத்தில் பார்வையற்று போவதாக. கேட்கும்படி கவனிக்கிற ஆவிகளுடைய செவிகள் செவிடாகி போவதாக. முயற்சிக்கிற ஆவிகளுடைய முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஆலோசனைகள் அபத்தமாவதாக. எல்லாம் எரிந்து சாம்பலாகி போவதாக, சாம்பலாகி போவதாக. சரீரத்தில் காணுற வியாதியுள்ள இடத்துல கை வச்சுக்கங்க. நான் கண்களை மூடி நிற்கிறேன். வியாதிகளை குறித்து நான் பேசல, தனி செய்தி. பாவம் வியாதியை கொண்டு வரும் செய்தி. இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் சரீரத்தில் எங்கெங்கே கை வச்சிருக்கிறாங்களோ நான் கண்ணை திறந்து பார்க்கல ஆண்டவரே, நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். சுகமளிக்கிற தழும்புள்ள கரத்தின் ஒரு தொடுதல், சுகமளிக்கிற தழும்புள்ள கரத்தின் ஒரு தொடுதல், தழும்புள்ள கரத்தின் ஒரு தொடுதல் இப்பொழுது சபையின் எல்லார் மேலும் வைக்கப்படுவதாக, சபையின் மேல் நீட்டப்படுவதாக, அதன் வல்லமை ஒரு மேலும் இறங்குவதாக. பேதுருவின் மாமியை தொட்ட கரம், குஷ்டரோகியை தொட்ட கரம், சுகவீனம் அன்னோர்களை, சுகமேல மாணவர்களை தொட்ட கரம், இயேசுவின் நாமத்தில் சிறு பிள்ளைகளை தொட்ட கரம். ஆண்டவரா இயேசுவின் நாமத்தில் இதில் பலவீனமாய் வியாதியாக இருக்கிற எல்லா பிள்ளைகள் எங்கெங்க கரை வச்சிருக்காங்களோ அதை கண் திறந்து நான் எங்கே வச்சிருக்காங்கன்னு பார்க்கல ஆண்டவரே. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த இடங்களை தொடுதல் உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும். இப்பொழுது அந்த வியாதி சுகமாவதாக, அந்த வேதனை மறைந்து போவதாக. தலை வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், தொண்டை வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே புடனி வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், தண்டுவட வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், குறுக்கு வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். காரணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா உரிமைகளையும் ரத்து செய்து இயேசுவின் நாமத்தில் விடுதலையை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகமளித்தலை பேசுகிறேன். நுரையீரல் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. தண்டுவட வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. வயிற்று பிரச்சனைகள், வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. அல்சர், ப்ளோட்டிங் இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. இருதய வியாதிகள், இருதய வியாதி, ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது, வால்வுகள் சரியா இயங்கல, இருதயம் வீக்கா இருக்குது, ஓவரா துடிக்குது, பால்பிட்டேஷன், எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் சுகமாக. கொழுப்பு மறைஞ்சு போகட்டும், ரத்த ஓட்டத்தில் இருக்கிற கொழுப்பு மறையட்டும், ரத்த குழாய் அடைச்சிருக்கிற கொழுப்பு இப்பொழுதே கரைஞ்சு போவதாக. ஏற்கனவே எடுத்து கொழுப்பு அடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த முறை சரி பார்க்கும்போது ஒன்றுமில்லை, நார்மலா இருக்குன்னு சொல்ற செய்தி வரக்கூடிய அளவில் இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக. 2025 ஜூலை 27 இந்த நல்மேய்ப்பர் ஆலயத்துக்கு ஒரு விடுதலை நாள், ஒரு சுகமளிக்கிற நாள். பரிகாரியாய் கர்த்தரின் மத்தியில் இருக்கிற சகல வியாதிகளை விலகுவதாக, சகல வியாதிகளை விலகுவதாக. கட்டிகள் மறைந்து போவதாக, கேன்சர் சுகமாவதாக, கட்டிகள் மறைந்து போகட்டும், கேன்சர் சுகமாகட்டும். கெட்ட கனவுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், கெட்ட கனவுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், விலகட்டும். பெரிய பாரமா பிசாசு மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்குது, தோல்ல நெஞ்சில உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்குது. இயேசுவின் நாமத்தில் பாரத்தை எடுத்துக்கொண்டு விலகி பாப்பல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினால. மூட்டு வேதனைகள் சுகமாகட்டும், அடிவயிற்று வேதனைகள் சுகமாகட்டும். ஆண்டவரே உயிர்த்தளத்தின் ஆண்டவரே மறை உறுப்புகளின் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். நீர்க்கடுப்பு சுகமாகட்டும், சிறுநீரக வியாதிகள் சுகமாகட்டும், கல்லீரல் வியாதிகள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பைல் சென்ற வியாதி சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பாத எரிச்சல்,
பாதத்தை ஊன முடியல, குதிங்கால் வேதனை, மசில் பிடிச்சு இழுக்குது, தூங்கும் போது திடீர்னு கால் பிடிச்சுக்குது, வலியோடு எந்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கிராம்பிங் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அல்சர், கேன்சர், பிபி, சர்க்கரை இயேசுவின் நாமத்தில் விலகு. இயேசுவின் நாமத்தில் வியாதியா இருக்கிற எல்லாம், வியாதி என்ற பெயரில் நான் சொன்ன வியாதி காரியங்கள், வியாதி என்ற பெயரில் எதெல்லாம் இருக்குது? பிபி நார்மலா எங்களுக்கு இருக்கும், நார்மல் பிளட் பிரஷர், அதை தாண்டின வியாதி. சர்க்கரை நார்மலா இருக்கும், அதை தாண்டின வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகு. இயேசுவின் நாமத்தில் விலகு. தோல் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. தோல் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. வியாதியின் கட்டுகள் விலகட்டும். மந்திரவாத கடி யார் யார் விரோதமா, யார் யாருக்கு விரோதமா செய்வினைகள், ஏவல்கள், தாயத்து தகவல் வைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த இடத்துல இருக்குதோ அதெல்லாம் இப்பொழுது இந்த சபையிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய அக்கினி அதை பட்சிப்பதாக, அதை எரிப்பதாக. அது சாம்பலாகி மண்ணோடு மண்ணாய் மக்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் மாந்திரிகத்திலிருந்து விடுதலை, ஒரு தனிநபர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, ஒரு தனிநபர்களுக்கு சமாதானம், ஒரு தனிநபருடைய வீடுகளுக்கு சமாதானம் என்று, எல்லைகளில் சமாதானம் என்று, பிள்ளைகளில் சமாதானம் என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டேன். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காய் சிலுவையில் சாபமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சாபத்தின் கட்டுகளை உடைக்கிறேன். சாபமே வீட்டில் ஒரே சாபம். சம்பளம் வாங்கினா 10ஆம் தேதி காசு இல்லை, 5ஆம் தேதி காசு இல்லை, 10ஆம் தேதி கடன் வாங்குறேன். இயேசுவின் நாமத்தில் பொருளாதார சாபங்கள், தரித்திரத்தின் ஆவிகளுடைய கிரிகள், பொருளாதார நெருக்கடியாகிய சாபம், எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது சாபம். இயேசுவின் நாமத்தில் விலகு. கிறிஸ்து எங்களுக்காய் சிலுவையிலே தலையில முள்முடியேற்று சாபமானார், சாபமானார். இயேசுவின் நாமத்தில் விலகு, இயேசுவின் நாமத்தில் விலகு. ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளின் நிலைக்கால் மேற்சட்டங்களில், ஒவ்வொரு அறைகளில், ஒவ்வொரு பொருட்களில், ஒவ்வொரு பிள்ளைகளில், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லைகளில் இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த இரத்தத்தை தெளித்து பாதுகாவலை பேசுகிறேன். பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி இதுவரை பாவத்தினால் இழந்து போன எல்லா நன்மைகளையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்திருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் அப்படியே அமர்ந்து கொள்வோம். நல்ல ஒரு செய்திகளை கேட்டோம். பாவம் மனிதனுக்கு எவ்வளவு ஒரு பாரமாக்குதுன்னு கேட்டோம். நம்மளுக்கு நேரங்கள் அதிகமாக போனதுனால எல்லாத்துக்கும் பசி இருந்திருந்தாலும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஸ்நாக்ஸு, வடை எல்லாமே இருக்குது. டீ சாப்பிட்டு எல்லாம் போகலாம். ஒரு பிறந்த நாளுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு அடுத்து காணிக்கை பாட்டுக்காக போக போகிறோம். முதல்ல காணிக்கை பாட்டை கூட பாடிட்டு அப்புறம் பிறந்த நாளுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த பாட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்டான்ஸா மாத்திரம் இந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ உட்காந்து எழுதியிருக்கிறேன் அந்த பாடல். மற்றபடி இந்த பழைய பாடல் தான். கொஞ்ச காலம் தான் இந்த வாழ்க்கை தான் நெஞ்சமே இதை நினை, கொஞ்ச காலம் தான் இந்த வாழ்க்கை தான் நெஞ்சமே இதை நினை. எத்தனையோ புகழ் வந்திடலாம், என்னென்னமோ வசதி பெருகிடலாம். எத்தனையோ புகழ் வந்திடலாம், என்னென்னமோ வசதி பெருகிடலாம். நெஞ்சமே இயேசுவை தஞ்சமாயிற்றுக்கொள், நெஞ்சமே இயேசுவை தஞ்சமாயிற்றுக்கொள். கொஞ்ச காலம் தான் இந்த வாழ்க்கை தான் நெஞ்சமே இதை நினை. நம்பினதும் நழுவி போய்விடலாம், அஞ்சி அஞ்சி மனது அழுதிடலாம். நம்பினதும் நழுவி போய்விடலாம், அஞ்சி அஞ்சி மனது அழுதிடலாம். நெஞ்சமே இயேசுவை தஞ்சமாயிற்றுக்கொள், நெஞ்சமே இயேசுவை தஞ்சமாயிற்றுக்கொள். கொஞ்ச காலம் தான்
இந்த வாழ்க்கை தான் நெஞ்சமே இதை நினை. பாவபாரம் உன்னை அமிழ்த்திடலாம், பல துன்பங்களும் உன்னை ஒடுக்கிடலாம். பாவபாரம் உன்னை அமிழ்த்திடலாம், பல துன்பங்களும் உன்னை ஒடுக்கிடலாம். நெஞ்சமே இயேசுவை தஞ்சமாய் ஏற்றுக்கொள். நெஞ்சமே இயேசுவை தஞ்சமாய் ஏற்றுக்கொள். கொஞ்ச காலம் தான் இந்த வாழ்க்கை தான் நெஞ்சமே இதை நினை. தொடர்ந்து தம்பி பிறந்த நாள் காணுகிற பிள்ளைக்கு எல்லாரும் நேராக கைகளை நீட்டுவோமா? எல்லா கைகளை நீட்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம். மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா. இந்த நாளிலும் பிறந்த நாளை காணுகிற, வருகிற 30ஆம் தேதி புதன்கிழமை காணுகிற பிறந்த நாளை காணுகிற அன்பு மகனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிராணங்களில் செலுத்தி இருப்பார்கள். அப்பா இந்த நாள் தாயின் கருவிலிருந்து இந்த நாள் வரைக்கும் மகனே அப்பா நேர்த்தியாய் கொண்டு வந்த உம்முடைய தயவு உள்ள கரத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கர்த்தர் தாமே அப்பா நீங்கள் மகனோடு இருந்து பிள்ளை ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய பாட்டிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விசுவாசமுள்ள அவருடைய சந்ததியை ஆண்டவரே இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே இந்த பிறந்த நாளை ஆலயத்தில் வைத்து செபிக்க ஆண்டவரே அப்பா அவருடைய கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து அப்பா தம்பி ஆசீர்வதிக்க அவருடைய தாயார் தகப்பனாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தொடர்ந்து இந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே அநேக பிறந்த நாட்களை காண தம்பிக்கு உதவி செய்யுங்க ராஜா. தேவன் பாதுகாத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. எல்லா கரங்களை தட்டுவோம். அவங்க பாட்டி தம்பியோட பிறந்த நாளுக்கு நம்மளுக்கு கேக்கும் மிச்சரும் வாங்கி தந்திருக்காங்க. ஏதோ கிஃப்ட்டு கொடுக்கணும்னாங்க. அதை இப்போ முடிஞ்சவொடனே நான் ஜெபம் பண்ணி முடிஞ்சவொடனே தருவாங்க. கணவன் மனைவியாக இருந்தால் ஒன்று வாங்கிங்க, பிள்ளைகள் கிடையாது. எனக்கு இன்னைக்கு சென்ட் அதிகமாக இருக்கனால அவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நம்ம எல்லா கண்களை மூடி மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஒரு செய்திகளை கேட்டோம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அவர் ஐயா பேசிக்கிறக்கையில் நல்லா தேவ பிரசன்னத்தில் நான் நிரப்பப்பட்டேன். ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது அது இந்த ஆவியோட கனெக்ட் ஆகிருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் தெரியும் பாருங்கள். அப்படியே பேச பேச என் உள்ளம் எலும்பு நரம்பு எல்லாம் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பி கொண்டே இருந்தது. பாருங்கள், பாவம் எவ்வளவு கொடியது என்று நம்ம பார்த்தோம். பாவம் மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை வரவிடாதான். தாவீது எத்தனையோ காரியங்கள் ஐயா பேசினாங்க பாருங்கள். நல்ல செய்திகளை கேட்டோம். மை துதிக்கிற ராஜா. ஐயாவுடைய ஊழியங்களுக்காக ஐயாவுடைய துணைவியாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த செல்லூர் பகுதியில் ஆண்டவரே அப்பா மை துதிக்கிறோம். இன்னும் அவரை கொண்டு பலமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகாரத்தின் இருள் இருக்கிறவர்களை ஆண்டவரே ஆச்சரியமான ஒளியின் இடத்திலே கொண்டு வருகிற ஒரு கருவியாக அவரை இன்னும் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தும்படி செபிக்கிறோம் ராஜா. பிசாசின் ராஜ்யங்களை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிற இன்னும் அப்பா ஆவிக்குரிய வரங்களை ஸ்திரப்படுத்தும்படி செபிக்கிற ராஜா. மகனை இன்னும் அப்பா பல காரியங்கள் இன்னும் பல பகுதிக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறீங்க ராஜா. அநேக திருச்சபைகள் அவர் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. தேவன் தாமே அவர்களை அப்பா அவருடைய பாதுகாப்பையும் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து அந்த ஊழியக்காரருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே இவர்களை அப்பா இந்த நேரத்திலும் இந்த ஊழியக்காரர் அழைத்து கொண்டு வந்த ஐயா பிரேம்குமார் குடும்பத்துக்காக செபிக்கிற ராஜா. கர்த்தர் தாமே அவர்களையும் அப்பா அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தா கூட அதை பலனை காணாமல் போக மாட்டேன் என்று சொன்னீங்க ராஜா. கர்த்தாவே ஊழியக்காரர்களுக்கு பல நன்மைகளை செய்கிற அந்த குடும்பங்களை கர்த்தர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து தகப்பனே இன்னைக்கு காலை
காலையில் ஐயா சொன்னார், எத்தனை பேர் வராங்க, உடனே வடையை வாங்க சொன்னா பாருங்க. அப்பா ஆமை துதிக்கிற ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிற அந்த குடும்பங்களை கர்த்தர் இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அநியாயிக்கும் என்றைக்கு சதா காலங்களில் அவருடைய வருகை மட்டும் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமே. ஐயாவிட்ட வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்க ஜெபம் பண்ணிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா ஜெபம் வாங்க, டக்குன்னு வந்து யார் யாருக்கு ஜெபம் பண்ணுமோ ஜெபம் பண்ணிக்கோங்க ஐயாட்ட. வாட்டர் பாட்டில் கம்மியாக இருக்கனால ஃபேமிலி கொண்டு மட்டும் வாங்கிக்கோங்க.